விதைகள் என்று எண்ணாமல் அது நமக்கு எந்தவித எதிர்விளைவுகளும் அளிக்காத மருந்து என்று நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்கிறார் நம் டாக்டர் கௌதமன் அவர்கள். நம் விடையிலே வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் யானை கற்றாழை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான புதர் செடி வகை தாவரம் சொல்லுவோம். இந்த யானர் கற்றாழை பொறுத்தவரையிலும் வறண்ட பூமிகளில் அதிகமாக பார்க்கக்கூடிய தாவரம். கற்றாழை எவ்வாறு இருக்கிறதோ அதை மாதிரியே இருக்கும் பார்ப்பதற்கு, ஆனால் அதை விட மிக பெரியதாக இருக்கக்கூடிய அந்த தாவரம் யானை கற்றாழை. யானை கற்றாழையை பொறுத்தவரையிலும் ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அந்த முட்டுகளுடைய வீக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய நோய்க்கு இது ஒரு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லலாம். பொதுவாக ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் நோய் ஏற்படும் போது பார்த்திங்கன்னா இந்த யானை கற்றாழையுடைய சாறு உள்ளே இருக்கக்கூடிய வெண்மை நிறமான அந்த சோறு பகுதியை எடுத்து மூசாம்பரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சூரணத்துடன் நன்றாக கலந்து லேசாக கொதிக்க வைத்து ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் நோய் இருக்கக்கூடிய முட்டுகளில் தடவி ஒரு துணி வைத்து கட்டி வைக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை இன்றும் நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி செய்யும்போது பார்த்திங்கன்னா அந்த முட்டுகளில் ஏற்படக்கூடிய வீக்கம் மற்றும் அந்த முட்டுகளில் ஏற்படக்கூடிய வலிகள் மிக வேகமாக குறைவதை நாம் உணர முடியும். அந்த அளவுக்கு ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு நல்ல தீர்வளிக்கக்கூடிய, வெளிப்புறமாகவே தேய்ப்பதால் தீர்வளிக்கக்கூடிய மருந்து இந்த சோற்று கற்றாழை மாதிரியே இருக்கக்கூடிய யானை கற்றாழை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தாவரம். இரண்டாவது, இன்றைக்கு முட்டு சம்பந்தப்பட்ட வலிகளால் பாதிக்கப்படுபவர்களுடைய எண்ணிக்கை மிக அதிகமாக இருக்கிறது. பொதுவாக பெண்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த 35 வயது ஏற்படும் போதே கால் முட்டுகளில் கடுமையான வலி மற்றும் வீக்கம் ஏற்படுவதை நம்ம பார்க்கலாம். அந்த மாதிரி இருப்பவர்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த யானை கற்றாழையிலிருந்து எடுக்கக்கூடிய சாறு அதை நன்றாக ஒரு வாணலியில் இட்டு லேசாக சூடு செய்ய வேண்டும். சூடு செய்யும்போது பார்த்திங்கன்னா அது ஒரு வகையான நீர்த்து போகின்ற அளவுக்கு நீராக மாற ஆரம்பிக்கும். அந்த நேரத்தில் இந்த மூசாம்பரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சூரணத்தை ஒரு தேக்கரண்டி அதில் கலக்க வேண்டும். கலந்தோமேயானால் அது பார்த்திங்கன்னா ஒரு பச்சை கலந்த மஞ்சள் நிறமான ஒரு திரவமாக அது மாறிவிடும். லேசாக அதை சூடு செய்து பார்த்திங்கன்னா ஒரு பேஸ்ட் மாதிரி ஆன பிறகு அதை எடுத்து முட்டுகளில் வலி இருக்கக்கூடிய முட்டுகளில் முட்டுடைய மேற்புறம், பக்கவாடுகள் மற்றும் பின்புறம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வட்ட வடிவில் முழுமையாக ஒரு திக் பேஸ்ட்டாக அதை போட்டு அதன் பிறகு ஒரு பிளாஸ்டிக் கவர் வைத்து சுற்றி வைத்து விட வேண்டும். இது இரவு முழுவதும் வைத்துவிட்டு காலையில் வெந்நீர் வைத்து இதை கழுவ வேண்டும். இதை ஒரு தொடர் பழக்கமாக ஒரு 30 நாட்கள் அல்லது 90 நாட்கள் தொடர்ந்து செய்யும்போது பார்த்திங்கன்னா எவ்வளவு நாள்பட்ட முட்டு வலியாக இருந்தாலும், எவ்வளவு நாள்பட்ட முட்டு தேய்மானமாக இருந்தாலும் அவை வேகமாக மறைந்து போகிறத நம்ம பார்க்க முடியும். அதே போல் இன்றைக்கு நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா கழுத்து எலும்புடைய தேய்வு அல்லது இடுப்பெலும்புடைய தேய்வு அப்படின்னு சொல்லக்கூடிய சர்விக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நோயும், அதே போல் லம்பார் ஸ்பாண்டிலோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நோயும் அதிகமாக வருவதை நம்ம பார்க்கிறோம். சவ்வு விலகல் சம்பந்தப்பட்ட நோய் கூட இன்றைக்கு அதிகமாக இருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. அவர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த சவ்வு விலகி இருக்கக்கூடிய பகுதிகளில் கடுமையான வலி ஏற்படுவது, சவ்வு விலகி இருக்கக்கூடிய பகுதிகளை சுற்றி இருக்கக்கூடிய தசைகளில் ஏற்படுகின்ற அதிகமான ஒரு அழுத்தம், அதே போல் அந்த பகுதியிலிருந்து உருவாகக்கூடிய நரம்புகள் செல்லக்கூடிய பகுதிகள் எல்லாம் வலியோ அல்லது மரத்து போகின்ற தன்மையோ ஏற்படுகின்ற ஒரு சூழல். எந்தெந்த இடங்களில் இந்த வலி மற்றும் மரத்து போகின்ற தன்மை ஏற்படுகிறதோ அந்த இடங்களிலெல்லாம் சோற்று கற்றாழை அல்லது யானை கற்றாழையிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு சோறு, அந்த மூசாம்பரத்தை நன்றாக கலந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு களிம்பை லேசாக சூடு செய்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு திக்காக அந்த இடங்களிலெல்லாம் நல்ல ஒரு பேஸ்ட் போல் படவி வைத்து அதற்கு மேலே ஒரு பிளாஸ்டிக் கவர் அல்லது ஒரு தோல் போன்ற உறுதியாக இருக்கக்கூடிய ஒரு பகுதியை இட்டு அதற்கு மேலே துணி கொண்டு கட்டி வைத்து விட வேண்டும். இந்த மாதிரி ஒரு இரவு முழுவதும் கட்டி வைக்கின்ற ஒரு சிகிச்சையை தொடர்ந்து செய்து கொண்டிருந்தாலே ஒரு 30 நாட்களில் பார்த்திங்கன்னா அந்த சவ்வு விலகலால் ஏற்படக்கூடிய வலிகள் மறைந்து போகிறத பார்க்கலாம். ஒரு 60 நாட்களில் பார்த்திங்கன்னா அந்த நரம்புகளில் ஏற்படுகின்ற அழுத்தம், அந்த நரம்புகளில் ஏற்படுகின்ற மரத்து போகின்ற தன்மை இவை மறைந்து போகிறது கூட நம்ம பார்க்கலாம். ஈவன் அறுவை சிகிச்சை தேவை அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு கூட
இந்த யானை கற்றாழையிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த மூசாம்பரம் செய்து காய்ச்சக்கூடிய பதப்படுத்தி எடுக்கக்கூடிய அந்த மருந்தை தொடர்ந்து போட்டு கொண்டிருந்தாலே பார்த்திங்கன்னா இந்த சவ்வு விலகல் சம்பந்தப்பட்ட கோளாறுகள், முட்டுகளில் ஏற்படக்கூடிய வலி சம்பந்தப்பட்ட கோளாறுகள், ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் நோயில் ஏற்படக்கூடிய வீக்கம் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் இவை எல்லாமே மறைந்து போகிறத நம்ம பார்க்கலாம். அதே போல் இந்த யானை கற்றாழையுடைய இன்னொரு முக்கியமான குணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பால்வினை நோய்களுக்கு இது ஒரு மிகச்சிறந்த மருந்து என்றால் மிகையாகாது. இன்றைக்கு நிறைய பேர் பார்த்திங்கன்னா தவறான பழக்க வழக்கங்கள் இருந்தாலோ அல்லது சுகாதாரமற்ற கழிவறையை உபயோகப்படுத்தும் போதோ அவர்களுக்கு மிக சுலபமாக இந்த பால்வினை நோய் ஏற்பட்டு விடுகிறது. இந்த பால்வினை நோய் ஏற்பட்ட பிறகு பார்த்திங்கன்னா அவர்களுடைய பிறப்புறுப்பில் சிறுநீர் கழிக்கக்கூடிய உறுப்புகள் எல்லாம் கடுமையான அரிப்பு இருக்கும். வெண்மை தினமான ஒரு திரவம் அந்த இடத்திலிருந்து சதா சர்வகாலம் சுரந்து கொண்டே இருக்கும். சிறுநீர் கழிக்கும் போது கடுமையான எரிச்சலுடன் கூடிய ஒரு சிறுநீர் கழிப்பதை நம்ம பார்க்க முடியும். எல்லாவற்றுக்கும் மேலே பார்த்திங்கன்னா அவர்களுக்கு நாள் ஆக ஆக அவர்களுடைய உடல் உருகி கொண்டே செல்லுகின்ற ஒரு வாய்ப்பு இருக்கும். மிக இளம் வயதிலேயே இந்த பால்வினை நோய் ஏற்பட்டு விட்டதென்றால் அவர்களுக்கு குழந்தை பிறப்பு சம்பந்தப்பட்ட கோளாறுகள் ஏற்படலாம். இளம் வயதிலேயே சர்க்கரை நோய் ஏற்படுத்துவதற்கு கூட இந்த பால்வினை நோய்கள் ஒரு காரணமாக இருக்கிறது. அந்த மாதிரி இருக்கும்போது இந்த யானை கற்றாழையிலிருந்து எடுக்கக்கூடிய சாறு, அதை நன்றாக பதப்படுத்தி எடுக்கக்கூடிய அந்த ஒரு நெய் காலை 30 மில்லி இரவு 30 மில்லிங்கிற மாதிரி வெறும் வயிற்றில் சாப்பிட வேண்டும். 30 மில்லி அப்படின்னு சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா பசி மிக மிக குறைவதற்கான வாய்ப்பு உண்டு. பசி எடுத்தாலே ஒழிய உணவு அருந்தக்கூடாது. இந்த மாதிரி ஒரு 6 மாத காலம் இந்த யானை கற்றாழையிலிருந்து எடுக்கக்கூடிய நெய்யை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் எவ்வளவு நாள்பட்ட பால்வினை நோயாக இருந்தாலும் அவை மறைந்து போகிறத பார்க்கலாம். உடலில் ஏற்படுகின்ற பலவீனங்கள் மறைந்து போகிறத பார்க்கலாம். ஏன்னா இந்த பால்வினை நோய் ஏற்படுகின்ற போது அந்த பெண்களாக இருந்தால் பார்த்திங்கன்னா அவர்களுக்கு அதிகமான உடல் இளைத்து போய்விடும். சிறிது கூட வேலைகளை செய்ய முடியாத அளவுக்கு உடல் பலவீனம் ஏற்படும். அடிக்கடி சளி இருமல் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் ஏற்படும். மூச்சு விடுவதில் நிறைய கோளாறுகள் ஏற்படும். குறிப்பாக பார்த்திங்கன்னா சதா சர்வகாலம் படுத்து இருந்தால் நன்றாக இருப்பது போல இருக்கும். சிறிது வேலை செய்தால் கூட ஒரு அரை மணி நேரம் 10 நிமிடம் வேலை செய்தால் கூட உடல் அசதி அதிகமாகி எப்பொழுது படுத்து கொள்வோம் என்ற அளவுக்கு உடல் பலவீனம் இருக்கும். அந்த சம்பந்தப்பட்ட பால்வினை நோய்களுக்கு கூட இந்த யானை கற்றாழையை பதப்படுத்தி எடுக்கக்கூடிய அந்த நெய் ஒரு மிகச்சிறந்த அருமருந்து. எனவே நேயர்களே, பால்வினை நோய் சம்பந்தப்பட்ட கோளாறுகளுக்கும் முட்டு வலிகள், முதுகுத்தண்டு சம்பந்தப்பட்ட சவ்வு விலகல் சம்பந்தப்பட்ட கோளாறுகளுக்கு இந்த யானை கற்றாழை ஒரு மிகச்சிறந்த மருந்து. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி நாம் உபயோகப்படுத்தினோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். சமூகத்தில் நடக்கும் பிரச்சனைகளை கண்டு பயந்து ஒதுங்கி விடாமல் அதில் நம்முடைய பங்களிப்பை எவ்வாறு அளிக்கலாம் என்பதை பற்றி நமக்கு விளக்க வருகிறார் மனுஷபுத்திரன் அவர்கள். நம் விடியலை வானிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே. இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு இந்த உலகத்தை ஆள்வது யார்? இதுதான் நம் முன்னால் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி. கடவுளா, இயற்கையா, அல்லது மனிதர்கள் உருவாக்கிய நியதிகளா? நிச்சயமாக நமக்கு தெளிவாக தெரியவில்லை. ஆனால் ஒன்று மட்டும் தெளிவாக தெரிகிறது, இந்த உலகத்தை ஆள்வது யார் என்று. பொருள்கள் தான் இந்த உலகத்தை ஆள்கின்றன. இந்த உலகம் முழுக்க முழுக்க பொருட்களால் நிரம்பி இருக்கிறது. பொருள்களை பற்றியே எந்த நேரமும் சிந்தித்து கொண்டிருக்கிறது. பொருள்களின் வழியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது. பொருள்கள் இல்லாத போது தனிமையை உணர்கிறது. இப்படியாக முழுக்க முழுக்க பொருள்களின் வழியாகவே தன்னை கட்டமைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு உலகத்தில் மனிதகுலத்தினுடைய மனசாட்சி என்பதே பொருள்களில் ஆனதாக மாறிவிட்டதோ, மனிதனுடைய அத்தனை ஆசைகளும் அபிலாசைகளும் பொருள்களின் வடிவத்தில் இருக்கிறதோ என்கிற சந்தேகம் எழுகிறது. இது உண்மைதானா? இந்த அளவுக்கு நமக்கு பொருள்கள் தேவையா? நான் சென்னை நகரத்தினுடைய பிரம்மாண்டமான வணிக வளாகங்களுக்கு அடிக்கடி செல்லக்கூடிய பழக்கமுடையவன். பொருள்களை வாங்குவதற்காக அல்ல, மாறாக மக்கள் எப்படி பொருள்களை வாங்குகிறார்கள் என்பதை கவனிப்பதற்காக. உண்மையில் பொருள்களை வாங்குவது என்பது மக்களிடம் ஒரு விசித்திரமான மனநோயாக மாறிவிட்டதோ என்கிற சந்தேகம் கூட ஏற்படுகிறது. இந்த பிரம்மாண்டமான கடைத்தெருக்கள் அல்லது வணிக வளாகங்கள் இதையெல்லாம் பார்க்கிற போது எனக்கு அடிப்படையில் ஏற்படக்கூடிய ஒரு கேள்வி என்னவென்று கேட்டால், எப்படி இந்த உலகத்திற்குள் இவ்வளவு பொருள்கள் வந்தன என்பதுதான். நாங்கள் குழந்தைகளாக இருந்தபோது நாங்கள் வாழ்வதற்கு இவ்வளவு பொருள்கள் இல்லையே.
ஏன் இளைஞர்களாக இருந்தபோது கூட இவ்வளவு பொருள்கள் இல்லையே. திடீரென சந்தையில் எத்தனை விதமான பொருள்கள். ஒரு குறிப்பிட்ட பயன்பாட்டிற்கான பொருளை எடுத்துக்கொண்டால் அதில் 1000 வகை மாதிரிகள், அதில் 1000 வடிவங்கள், 1000 வண்ணங்கள், 1000 தரவேற்றுமைகள், 1000 விதமான வசதிகள், கூடுதல் வசதிகள், குறைந்த வசதிகள், இப்படி பல்வேறு விதமான மாயைகள் அதில் உருவாக்கப்படுகின்றன. அதே போல் இதுவரைக்கும் நாம் வாழ்க்கையில் பயன்படுத்தியே இராத பல பொருள்கள் இன்றைக்கு சந்தையில் இருக்கின்றன. வாங்குவது என்பது தேவை கருதி அல்ல, மாறாக அது ஒரு நாகரிகம் கருதி. இந்த பொருள்களையெல்லாம் வாங்குவது தான் ஒரு சௌகரியமான, நாகரிகமான அல்லது ஒரு விதமான கௌரவமான வாழ்க்கையை வாழ்வதனுடைய அடையாளம் என்று இன்றைக்கு மக்கள் நம்ப வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த நம்பிக்கைக்காக மக்கள் எல்லா நேரமும் கூட்டம் கூட்டமாக கடைவீதிகளில் அலைமோதி கொண்டிருக்கிறார்கள். அதே போல் இன்றைக்கு இணைய வர்த்தகம் என்பது, பொருள்களை ஆன்லைனில் விற்கக்கூடிய இணைய வர்த்தகம் என்பது பல்லாயிரம் கோடி ரூபாய் வர்த்தகமாக இன்றைக்கு இந்தியாவில் விரிவடைந்திருக்கிறது. நீங்கள் சாலைகளில் பார்க்கலாம், நிறைய இந்த பொருள்களை சுமந்து கொண்டு, அதாவது இந்த ஆன்லைனில் ஆர்டர் செய்த, இணையத்தில் ஆர்டர் செய்த இந்த பொருள்களை சுமந்து கொண்டு 2 சக்கர வாகனங்களில் செல்லக்கூடிய பணியாளர்களுடைய காட்சிகளை நீங்கள் பார்க்கலாம். வீட்டில் இருந்து கொண்டே அவ்வளவு பொருள்களை நாம் ஒவ்வொரு நாளும் தெரிவித்த வண்ணம் இருக்கிறோம். எந்த வீட்டிற்கு போனாலும் சரி, அந்த வீடுகள் எல்லாமே இன்றைக்கு பொருள்களினுடைய ஒரு மிகப்பெரிய கிடங்கை போல இருக்கிறது. நிறைய வீடுகளில் நடக்கக்கூட இடமில்லாமல் அல்லது கால் நீட்டி அமரக்கூட இடமில்லாமல் பொருள்கள் அடைத்து கொண்டிருக்கின்றன. ஒரு சிறிய வாழ்விடத்தில் எவ்வளவு பொருள்களை உள்ளே அழுத்த முடியுமோ அவ்வளவு அழுத்தி கொண்டிருப்பது தான் இன்றைய வாழ்க்கையினுடைய நாகரிகமாக இருக்கிறது. ஒரு சிறிய ஒரு ஹால், ஒரு சிறிய வரவேற்பறை இருக்கும். அந்த வரவேற்பறைக்கு பொருந்தாத அளவில் அங்கே ஒரு பெரிய சோபா இருக்கும், ஒரு தொலைக்காட்சி பெட்டி இருக்கும், அங்கே இருக்கக்கூடிய அங்கே ஒரு வாஷிங் மிஷின் இருக்கும், அல்லது ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்கும். இப்படி பலவிதமான பொருள்கள். இது அல்லாமலும் ஏராளமான சிறு சிறு பொருட்கள், எலக்ட்ரானிக் சாதனங்கள், மின்னணு சாதனங்கள், இப்படி என்னென்னவோ இருப்பதை பார்க்கலாம். நான் எந்த வீட்டிற்கு போனாலும் பார்க்கிறேன், திடீரென இந்த இடம் ஒரு பெரிய ஒரு கிடங்கை போல, சரக்கு கிடங்கை போல இருப்பதை நான் பார்க்கிறேன். உண்மையில் பல நாடுகள் நம்முடைய நாட்டை ஒரு சரக்கு கிடங்காக மாற்றிவிட்டன. குறிப்பாக சீனா போன்ற தேசங்கள். சீனத்திலிருந்து இங்கு கொண்டு வந்து விற்கப்படுகிற பொருள்கள் மிக மலிவாக கிடைக்கிறது என்பதற்காகவும், அது ஏதோ சில புதிய தேவைகளை நிறைவேற்றுகிறது என்பதற்காகவும் நாம் எங்கெல்லாம் இடம் கிடைக்கிறதோ அங்கெல்லாம் அந்த பொருள்களை வாங்கி குவித்து கொண்டே இருக்கிறோம். இந்த பொருள்களின் மீதான கவனம்தான் நம்முடைய வாழ்க்கையின் மீதான கவனமாக மாறிவிட்டது. நம் வாழ்க்கையில் எதையும் நாம் சுயமாக பார்ப்பதில்லை, மாறாக அவற்றை சாதனங்களின் வழியாக பார்க்கிறோம் அல்லது பொருள்களின் வழியாக பார்க்கிறோம். அன்பை தெரிவிப்பதற்கான பொருள்கள் என்னவென்று நாம் தினந்தோறும் யோசித்துக் கொண்டிருக்கிறோம். குழந்தைகளிடம் நாம் காட்ட மறுக்கிற, நமக்கு நேரமில்லாமல் போகிற, அன்பு காட்ட நேரமில்லாமல் போகிற விஷயங்களை எல்லாம் எப்படி பொருள்களால் இட்டு நிரப்ப முடியும் என்று நாம் யோசிக்கிறோம். ஒரு அன்பை தெரிவிப்பதற்காக நாம் எந்த பொருளை லஞ்சமாக கொடுக்கலாம் என்று எந்த நேரமும் திட்டமிடுகிறோம். நிறைய விளம்பரங்கள் வருகின்றன, இதை வாங்கு அதை வாங்கு என்று நம்மை வாங்கும்படியாக நிர்பந்தித்து கொண்டே இருக்கக்கூடிய விளம்பரங்கள். உண்மையில் எதையாவது வாங்கி கொண்டே இருப்பதை தவிர நமக்கு வேறு எந்த கலாச்சார செயல்பாடும் இல்லையோ, சமூக செயல்பாடும் இல்லையோ, பண்பாட்டு செயல்பாடும் இல்லையோ என்கிற ஒரு அச்சம் மேலிடுகிறது. வாங்குவது மட்டும்தான் நம்முடைய வேலையா? வாங்குவதை தவிர நமக்கு வேறு எந்த விதமான ஒரு ஆர்வமும் வாழ்க்கையில் கிடையாதா? பரிமாற்றங்களும் கிடையாதா? இப்படி வாங்குகிற கலாச்சாரம், நுகர்வு கலாச்சாரம் என்பது ஒரு விதத்தில் வேறு எதை பற்றியுமே நம்மை சிந்திக்க விடாதவர்களாக செய்துவிட்டது. நம்முடைய கவனம், உதாரணமாக நீங்கள் நாம் பயன்படுத்துகிற பொருள்களை எடுத்துக்கொள்ளுங்கள். நான் நிறைய கடற்கரைகளில் இந்த நடைப்பயிற்சிக்கு செல்லக்கூடியவர்களை நான் பார்ப்பேன். நடைப்பயிற்சிக்கு செல்வது என்பது வெறுமனே நம்முடைய உடலை நாம் உறுதிப்படுத்திக் கொள்வதற்கு மட்டுமல்ல, நாம் ஒரு சுற்றுப்புறத்தை கவனிப்பதற்கு, மனிதர்களுடைய முகங்களை கவனிப்பதற்கு, ஒரு பருவநிலையை கவனிப்பதற்கு, அது சார்ந்த பல உணர்வுகளை நாம் உள்வாங்கிக் கொள்வதற்குத்தான் நாம் ஒரு காலை நடை செல்கிறோம். ஒரு குளிர்ந்த காற்று நம் முகத்தில் எப்படி வீசுகிறது என்பதை ஆழமாக உள்ளிழிப்பதற்கு. அந்த நடைப்பயணத்திற்கு செல்கிற போது நம்முடைய சுற்றுச்சூழலில் இருக்கக்கூடிய பல விஷயங்களை கவனித்து உள்வாங்கிக் கொள்வதற்கு, அதன் மூலமாக நம்முடைய மனமும் சிந்தனையும் செழுமைப்படுவதற்கு. ஆனால் நான் பார்க்கிறேன், காதில் இசை கேட்கக்கூடிய ஒரு கருவியை மாட்டிக்கொண்டு வேக வேகமாக ஆவேசமாக நடந்து கொண்டு எதையும் திரும்பி பார்க்காமல் போகக்கூடிய மனிதர்களை நான் பார்க்கிறேன். இல்லாவிட்டால் எங்காவது கூட்டம் கூட்டமாக அமர்ந்திருக்கக்கூடிய மக்களை நாம் பார்க்க முடிகிறது. கடற்கரைகளில், வேறு பல பூங்காக்களில், பொது இடங்களில், ரயில்களில், பேருந்துகளில் யாரும் யாருடைய முகத்தையும் பார்ப்பது கிடையாது. யாரும் எதையும் கவனிக்க முடியாது.
கடல்களை பாருங்கள், இயற்கையை பாருங்கள், மலைகளை பாருங்கள், மனித முகத்தை பாருங்கள் என்று யாராவது மனிதர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டுமா? அது நம்முடைய இயல்பான விருப்பம் இல்லையா? ஆனால் நம்முடைய கையில் ஒரு செல்ஃபோன் இருந்தால் போதும், அதற்குள் நாம் புகைப்படங்களை பார்த்து கொண்டிருப்போம், செய்திகளை பார்த்து கொண்டிருப்போம், அல்லது வேறு பல விதமான ஒரு நுகர்பொருள் சார்ந்த விஷயங்களை நாம் பார்த்து கொண்டிருப்போம். அந்த கருவிக்கு அப்பால் நம்மிடம் ஒரு வாழ்க்கை இல்லை. அந்த கருவிக்கு அப்பால் நமக்கு பார்ப்பதற்கு எதுவுமே இல்லையா? எவ்வளவு பெரிய பிரபஞ்சம், எவ்வளவு பெரிய இயற்கை, எவ்வளவு பெரிய ஒரு வாழ்நிலைகள் நம்மை சுற்றி சூழ்ந்திருக்கின்றன. என்ன வகையான மனிதர்களாக நாம் மாறிக்கொண்டிருக்கிறோம் என்பது மிக மிக கவலைப்படக்கூடிய ஒன்றாக, வருந்தத்தக்க ஒன்றாக இன்றைக்கு மாறிக்கொண்டிருக்கிறது. உண்மையிலேயே நாம் எத்தகைய மனிதர்களாக மாறிக்கொண்டிருக்கிறோம்? அந்த அளவில் தான் இந்த பொருள் சார்ந்த கலாச்சாரம், நுகர்பொருள் சார்ந்த கலாச்சாரம் என்பது நம்முடைய கண்களை குருடாக்கி விட்டது. நாம் பேச்சற்றவர்களாக மாறிவிட்டோம். நாம் மனிதர்களோடு பேசுவதில்லை, இயற்கையோடு பேசுவதில்லை, சமூகத்தோடு உறவாடுவதில்லை. பொருள்களை வாங்குவது, எப்படி வாங்குவது, அதற்கு எப்படி தவணை கட்டுவது, அல்லது எப்படி அந்த பொருள்களை பயன்படுத்துவது, பாதுகாப்பது, அதை கைவிடுவது, இதுதான் நம்முடைய ஒட்டுமொத்த சிந்தனையாகவும் இருக்கிறது. நண்பர்களை, நாம் வாழ்க்கைக்கு திரும்ப வேண்டும் என்று சொன்னால் நாம் பொருளிடமிருந்து விடைபெற வேண்டும் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பல்வேறு துறைகளை சார்ந்த பிரபலங்கள் அவர்களுடைய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் போது அது நமக்கு சிறந்த தூண்டுகோலாக அமைகின்றது. அந்த வகையில் இன்றைய சிறப்பு விருந்தினர் யார் என்பதை பற்றியும் அவர் என்ன செய்திகளை நம்முடன் பகிர்ந்து கொள்ள போகிறார் என்பதையும் பார்க்கலாம். நம் வீடியோலை வானகிச்சின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர் பகுதி. வணக்கம் நேயர்களே, விடியலேவா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை நிபுணர் டாக்டர் கார்த்திக் நாராயணன். குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை அப்படிங்கிறது எதுக்கு அவசியமானது? இந்த மாதிரியான ஒரு சிகிச்சை பிரிவு எந்த காலகட்டத்தில் ஆரம்பிச்சது? எந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகளுக்கெல்லாம் குழந்தைகளுக்கு தீவிர சிகிச்சை அப்படிங்கிறது அவசியமா இருக்கு? இப்படி பல விஷயங்களை இன்னைக்கு நாம டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு நிபுணராக முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் சார். நன்றி. குழந்தைகளுக்கு நம்ம ஐசியூ அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம், கிரிட்டிக்கல் கேர்னு சொல்கிறதெல்லாம் நம்ம அது நினச்சாலே ரொம்ப ஒரு பயமாக இருக்கக்கூடிய தான் நம்ம பார்க்குறோம். ஒன்று வயசானவங்களுக்கோ இல்லை ஏதாவது ஒரு பெரிய ஒரு சர்ஜரி, ஒரு ஆக்சிடெண்ட், இந்த மாதிரியான ஒரு நேரத்தில் தான் வந்து ஐசியூவோட இம்பார்ட்டன்ஸ் நம்மளுக்கு தெரியும். ஆனால் சின்ன குழந்தைங்களுக்கும் இது மாதிரியான ஒரு பிரத்யேகமான ஒரு கேர் அப்படிங்கிறது செப்பரேட்டாக ஏன் தேவையாக இருக்குது? மற்ற ஐசியூக்கும் இதுக்கும் என்ன மாதிரியான ஒரு டிஃப்ரென்சஸ் இருக்குது? எந்த நேரத்தில் ஒரு பீடியாட்ரிஷியன் வந்து இந்த மாதிரியான ஒரு சேவைக்குள்ளே தன்னை இணைச்சிக்கிறாங்க? பொதுவாக குழந்தைகளுக்குன்னு வர வியாதிகள் என்ன, அதுக்கப்புறமா அவங்கள முழுமையாக மீட்டெடுக்கிறதுக்கு என்ன மாதிரியான வழிமுறைகள் இருக்குது, இன்றைக்கி இருக்கிற நவீன சிகிச்சை முறைகள் என்ன, இப்படி பல விஷயங்களை எங்கள் நேர்களோட முழுமையாக நீங்கள் பகிர்ந்துக்கணும் சார். கண்டிப்பாக. முதல்ல இந்த தீவிர சிகிச்சை பிரிவு அப்படின்னு நம்ம சொல்கிற ஒரு விஷயம், குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு அப்படின்னு இந்த பிரான்ச் ஏன், எதுக்காக, எப்படி ஆரம்பிச்சிச்சு, அதோட தனித்துவம் என்னன்னு நம்ம பேச ஆரம்பிக்கலாம். அதாவது குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு எல்லாருமே வந்து ஐசியூன்றதை கேள்விப்பட்டிருப்போம். ஆமாம். அதாவது முதியோர்கள் வந்து எப்பொழுதாவது பிரச்சனைகளில், அதாவது அவர்களுடைய நோய் முத்தி போவதன் பிறகு அந்த ஐசியூன்ற இடத்திற்கு அழைத்து செல்லப்படுவார்கள். அந்த என்வாயர்மெண்ட் பார்க்குறதுக்கே அவங்களுக்கு பயமாக இருக்கும். குழந்தைகளும் அதே மாதிரி தான். அவங்களுக்கு வர நோய்களும் வந்து முத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது வந்து உயிரை கொள்ளும் நோய்களாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. இதற்கான பிரத்யேக சிகிச்சை முறைகளை அளிக்கும் இடமாக தான் குழந்தைகளுக்கான ஐசியூ என்பது அமைக்கப்பட்டுள்ளது. அதாவது இது வந்து முன்னாடியிலேருந்தே, அதாவது பல காலங்களாக பீடியாட்ரிஷியன்ஸ், அதாவது குழந்தைகளின் நிபுணர்கள் ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் இந்த இன்டென்சிவ் கேரில் வந்து எடுத்து படித்து அதை பல பேருக்கு சொல்லி கொடுத்தும் வந்திருக்கின்றனர். அதில் தமிழகம் முன்னோடியாக இருந்து திகழ்ந்திருக்கின்றது. இப்பொழுது அரசாங்கம் இந்த படிப்பை ஒரு தனித்துவமான படிப்பு என்று அதை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணி அவங்க வந்து என்ன, இந்த டிஎம் என்ற பட்ட படிப்பை துவங்கி இருக்கிறார்கள். ஸோ இப்போ டிஎம் கார்டியாலஜி, டிஎம் நியூராலஜி, நெஃப்ராலஜின்னு இருக்கிற மாதிரி டிஎம் பீடியாட்ரிக் கிரிட்டிக்கல் கேர், இது வந்து குழந்தைகள் தீவிர சிகிச்சைக்கான பிரத்யேகமான ஒரு டிஎம் படிப்பு குழந்தைகளுக்காக. ஏன்னா எல்லா குழந்தைகளும் முதியோர்களும் வேறுபடுகின்றன, அது எல்லாருக்குமே தெரியும். தீவிர சிகிச்சை என்று வரும்பொழுதும் அவர்களுக்கான சிகிச்சை முறைகள் மற்றும் முதியோர்களுக்கான சிகிச்சை முறைகளும் வேறுபடுகின்றது. அதனால் இதுக்குன்னு தனியாக வந்து நம்ம வந்து படித்து இதை செயல்படுத்துவது மிகவும் அவசியமாகிறது. ஏனென்றால் இதை உயிரை காக்கும் ஒரு பிரிவாக இருக்கின்றது. வர குழந்தைகள் எல்லாமே வந்து
உயிர் போகும் நிலைமையில் வருகின்றனர் ஐசியூக்குள். அதனால் உயிரை காக்கும் ஒரு பிரிவாக இருப்பதால் பிரத்யேகமாக ஒரு படிப்பை அறிவித்து அதை செயல்படுத்தி அதை அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து வரும் அந்த அவசியத்தை சென்ட்ரல் கவர்மெண்ட் உணர்ந்து அதாவது இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் என்று சொல்லப்படுகிற எய்ம்ஸ், பிஜிஐ மற்றும் ஜிப்மர் என்ற 3 இடங்களில் டிஎம் பீடியாட்ரிக் கிரிட்டிக்கல் கேர் என்ற ப்ரோக்ராம் இப்பொழுது இயங்கி வருகின்றது. முதன்மையாக பிஜிஐயில் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. பிஜிஐ சண்டிகரில் இதை ஸ்டார்ட் பண்ணாங்க. இதுக்கு முன்னாடியிலேருந்தே நமது அரசாங்கம், தமிழக அரசாங்கமும் சரி, இந்தியன் அகாடமி ஆஃப் பீடியாட்ரிக்ஸ் என்று சொல்லப்படும் எங்களுடைய அந்த பீடியாட்ரிக் அகாடமியும் சரி, இதற்காக தனியாக ஒரு சாப்டர் அமைத்து 1 வருடம் 2 வருடத்திற்கான இந்த பிரத்யேகமான படிப்பை அவர்கள் சொல்லிக் கொடுத்து வந்திருக்கின்றனர். இப்பொழுது சென்ட்ரல் கவர்மெண்ட் அதை ரெக்கக்னைஸ் பண்ணி இந்த டிஎம் என்ற பட்டப்படிப்பை துவங்கி இருக்கிறார்கள். ஓகே சார். இப்போ நம்ம அந்த ஐசியூ பற்றி பேசும்போது முன்னாடி வந்து அதே கேள்வி தான். நம்ம சாதாரணமாக ஒரு கிரிட்டிக்கல் கேரில் இருக்கிற போது நம்ம பேஷண்ட்ஸ் சில பேர் பார்க்குறோம், வென்டிலேஷன் அப்படின்ற ஒரு வேர்டு ரொம்ப காமனாக எல்லாரும் சொல்கிறத பார்க்குறோம். அந்த இடத்துக்கு போயிட்டாங்கனாலே அவ்வளோதான், இனிமேல் அவங்கள காப்பாற்ற முடியாது, அது இல்லைன்னா அவ்வளோதான் லைஃப் போச்சு அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் நிறைய கேள்விப்படுறோம். இப்போ பீடியாட்ரிஷியன் பொறுத்த வரைக்கும் இப்போ குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை அப்படின்னு வரும்போது இந்த வென்டிலேஷன்ற மாதிரியான விஷயங்களும் அதில் உள்ளடக்கமா? கண்டிப்பாக இந்த வென்டிலேஷனுக்கான அந்த விஷயங்களும் இதில் உள்ளடக்கம். இந்த வென்டிலேட்டரில் போட்டாங்கனாலே வந்து உயிர் போயிடும் அப்படின்றது வந்து இது வந்து ஒரு பழமையான ஒரு சிந்தனை. தற்பொழுது விஞ்ஞானம் அந்த அளவுக்கு வளர்ந்து இருக்கிறது. அதாவது வென்டிலேட்டரில் போடுறதே வந்து உயிரை காக்கிறதுக்காக தான், உயிரை வந்து எடுக்கிறதுக்காக கிடையாது. இதை வந்து மக்கள் வந்து உணர்ந்துக்கணும். அதாவது ஒரு குழந்தைகளின் தீவிர சிகிச்சை நிபுணரோ அல்லது இதில் பல வருடங்களாக பணியாற்றி வரும் நிபுணரோ ஒரு குழந்தையை வென்டிலேட்டரில் போட வேண்டும் என்று சொன்னால் அந்த குழந்தை தன்னால் இயன்ற அளவுக்கு சுவாசத்தை சப்போர்ட் பண்ண முடியாத சூழ்நிலையில் தான் அவர்கள் இதை சொல்கின்றனர். அதனால் வென்டிலேட்டர் அந்த சமயத்தில் நம்ம வந்து போடாமல் விட்டுட்டோன்னா அவர்களுடைய உடம்பில் அந்த ஆக்சிஜன் என்று சொல்லப்படும் அந்த உயிர் காற்றின் அளவு அழுத்தம் கம்மியாகின்றது. இதனால் மற்ற உறுப்புகளுக்கான பாதிப்புகள் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்கின்றன. அதனால தான் வந்து நம்ம வென்டிலேட்டரில் போடுறது வந்து உயிரை காக்கிறதுக்காக. யூஸ்வலாக பேஷண்ட் கிட்ட போய் நம்ம வந்து இல்லை குழந்தைக்கு வென்டிலேட்டர் தேவைப்படுதுன்றாலே அவங்க வந்து பயந்துக்கிறாங்க. ஆமாம். ஸோ அந்த மாதிரி கிடையாது. இப்போ எவ்வளோ அறிவியல் முன்னேறி விட்டது. அதாவது இப்போ ஆஸ் ஏர்லியஸ்ட் ஆஸ் பாசிபிள் நம்ம வந்து வென்டிலேட்டருக்கான தேவைகளை யோசித்து அது தேவைப்பட்டால் அதற்கான இண்டிகேஷன்ஸ் இருக்கின்றது, அதற்கான வரைமுறைகள் இருக்கின்றது. இந்த கண்டிஷன் இருந்தால் வென்டிலேட்டரில் குழந்தைகளை போட வேண்டும் என்று, அவ்வாறு இருந்தால் மட்டுமே வென்டிலேட்டரில் குழந்தைகளை நாம் போடுவோம். இல்லாட்டி சும்மா வந்து வென்டிலேட்டரில் யாரையும் போட மாட்டோம். அது போடுறது உயிரை காக்கிறதுக்காக. நிச்சயமா சார். இப்போ குழந்தைகளுக்கான ஒரு பிரச்சனை, அதாவது நோய்கள் அப்படின்னு வரும்போது என்ன மாதிரியான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது சார்? இன்னைக்கு குழந்தை அப்படின்னா நம்ம பிறந்த இந்த 0 அந்த மாதத்துலேருந்து 16 வயசு வரைக்கும் எல்லாருமே வந்து ஒரு பீடியாட்ரிஷியன் அண்டர் கேரில் தான் இருக்கும் நம்ம பார்க்குறோம். இப்போ சின்ன குழந்தைங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு பிரத்யேகமான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது? அதுலேயும் ஐசியூ அப்படின்ற ஒரு கண்டிஷன்லாம் என்ன மாதிரியான ஒரு நோய்கள் தாக்கினா நம்ம கொண்டு போக வேண்டிய அவசியத்தில் இருக்கும்? அதாவது இந்த பீடியாட்ரிக் கிரிட்டிக்கல் கேர் என்பது குழந்தை பிறந்ததிலிருந்து 16 வயது வரை நீங்கள் சொல்கிற மாதிரி அதில் உள்ளடங்கும். ஆனால் இந்த பிறந்ததிலிருந்து 1 மாதம் வரைக்கும் அந்த ஐசியூன்றது அது நியோனேட்டல் ஐசியூ. அது தற்பொழுது ஒரு பிரத்யேகமான ஒரு பிரிவாக உள்ளது. அதற்கான ஸ்பெஷல்லி ட்ரெயின்டு நியோனேட்டாலஜிஸ்ட் என்று கூறப்படும் அந்த சிகிச்சை நிபுணர்கள் இருக்கின்றனர். முதல் ஒரு மாதத்திற்கு. அந்த 1 மாதத்துக்கு அப்புறம் வந்து ஏதாவது சீரியஸ்னஸ் இல்லை அந்த நோய் வந்து முத்தி போய் உயிரை கொள்ளும் நிலைமைக்கு அது சென்று விட்டதானால் அந்த குழந்தைகளை பாதுகாப்பாக உயிரை காத்து அவர்களை வெளியே எடுத்து வரும் அந்த ஒரு பிரிவு தான் குழந்தைகளுக்கான ஐசியூ என்று கூறப்படும் பிஐசியூ என்று சொல்வார்கள். அதாவது இது வந்து 1 மந்த்லேருந்து 16 இயர்ஸ் வரைக்கும் நாங்கள் வந்து இந்த மாதிரி குழந்தைகள்லாம் டீல் பண்ணுவோம். வியாதிகள் என்று கூறப்போனால் அதாவது நம்ம இந்தியாவிலேயே எடுத்திங்கன்னா 5 முக்கியமான வியாதிகள் இருக்கின்றன. அதாவது உயிர்கொல்லி நோய்கள். ஒன்று நிமோனியா. அதாவது நிமோனியா மற்றும் சிவியர் நிமோனியா என்று கூறுவோம். அது காம்ப்ளிகேட் ஆகி ஏஆர்டிஎஸ் என்று சொல்லப்படும் அக்யூட் ரெஸ்பிரேட்டரி டிஸ்ட்ரெஸ் சிண்ட்ரோம் இந்த நிலைமைக்கு போயிடுச்சுன்னா உடம்புல ஆக்சிஜன் லெவல் கம்மியாகும், அவங்களால மெயின்டைன் பண்ண முடியாது, அவங்களோட உயிர் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். 2வது இந்த டயரியா, வயிற்றுப்போக்கு நோய். இந்த டயரியா வந்து இது சாதாரணமாக இருந்தால் பரவாயில்லை. இந்த டயரியா அதிகமாக இருந்து உடம்பில் இரத்தத்தின் அளவு கம்மியாகி விட்டால் அது வந்து உங்களுக்கு பிரச்சனைகளில் கொண்டு போய் முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 3வது செப்சிஸ், அதாவது இன்ஃபெக்ஷன், சிவியர் இன்ஃபெக்ஷன். அதனால் ஏற்படும் மற்ற
உறுப்பில் ஏற்படும் சேதங்கள். நாலாவது மூளை காய்ச்சல், பிரெயின் ஃபீவர் என்று சொல்லப்படும் மூளை காய்ச்சல். ஐந்தாவது இந்த ட்ராபிக்கல் இன்ஃபெக்ஷன் சொல்லுவோம், மலேரியா, டெங்கி காய்ச்சல், எலி மூத்திர காய்ச்சல், இந்த மாதிரி வியாதிகள். ஸோ இதனால் ஏற்படும் இழப்புகள் ஜாஸ்தி. ஸோ முக்கியமாக நம்ம பார்த்தோன்னா இந்த மாதிரி வியாதிகள் தான் வந்து இனிஷியலாக எல்லா வியாதியுமே வந்து ஜுரம், வாந்தி, பேதி, தலைவலி அப்படி தான் இருக்கும். நமக்கு தெரியாது, பெற்றோர்களுக்கும் தெரியாது. இனிஷியலாக வரும்போது அப்படி தான் வரும் எல்லா குழந்தைகளும். போக போக தான் வந்து இந்த வியாதிகள் வந்து முத்தும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி வியாதிகள் தான் மோஸ்ட்லி நம்ம ஐசியூவில் பார்க்குறோம். இதை தவிர வந்து பாய்சனிங், நீங்கள் சொன்ன மாதிரி பாய்சனிங், அதே மாதிரி வந்து ஆக்சிடென்ட்ஸ், ட்ராமா, இந்த மாதிரி வந்து அப்பப்பொழுது வரும் பீடியாட்ரிக் இன்டென்சிவ் கேர். கண்டிப்பாக. இப்போ நீங்கள் ஆரம்பத்திலேயே ஒரு 5 விதமான உயிர்கொல்லி நோய்களை பற்றி சொல்லியிருக்கீங்க. இப்போ ஒரு வயதுக்கு அப்புறம் பசங்க அவங்களோட பிரச்சனைகளை வந்து வீட்டில் சொல்ல முடியும், ஒரு மருத்துவரை போய் நம்ம பார்க்குறோம். நீங்கள் சொல்கிற அந்த 1 மாதத்திலிருந்து 3 வயது வரைக்கும் அப்படின்னு இருக்கிற குழந்தைங்களை பற்றி தனியாக நம்ம இப்போ பேசலாம். இப்போ அந்த வயசு வரைக்கும் நிறைய பெற்றோர்களுக்கே இப்போ குழந்தைங்களை சரியாக தூக்க கூட தெரியாமல் முதல்ல தாய்மார்கள் ஃபஸ்ட்டு இருக்காங்க. அதுக்கே இன்னொருத்தங்க சப்போர்ட் தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த பிரச்சனைகள் அவங்களுக்கு நிறைய நியூக்ளியர் ஃபேமிலிஸ் இருக்குது. இப்போ முன்னாடி காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் யாராவது பெரியவங்க இருப்பாங்க, அது என்னன்னு ஒரு கைடன்ஸ் சொல்கிறது. இப்போ எல்லாருமே தனி ஃபேமிலி, அவங்க குழந்தை இப்படி பார்க்குறோம் போது இந்த ஃபஸ்ட்டு 3 இயர்ஸ்க்குள்ளே பிரச்சனைகள் நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதே ரொம்ப கடினமான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இப்போ இந்த ஒரு வயிற்றுப்போக்கு, இந்த காமன் ஃபீவர், இந்த நிமோனியா, இதெல்லாம் நீங்கள் சொல்லும் போது இதை பற்றின ஒரு அவேர்னஸ், இதை நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணி ஒரு டாக்டர்கிட்ட போகணும்னு சொல்லுவீங்க சார்? அதாவது எல்லாமே வந்து ஜுரத்திலிருந்து ஆரம்பிக்கும். ஏன்னா எல்லாமே இன்ஃபெக்ஷன்ஸ் தான். நிமோனியாவாக இருக்கட்டும், வயிற்றுப்போக்காக இருக்கட்டும், மூளை காய்ச்சலாக இருக்கட்டும், எல்லாமே இன்ஃபெக்ஷன்ஸ். எல்லாமே ஜுரத்திலேருந்து ஆரம்பிக்கும். ஸோ சிம்பிளாக ஜுரம் மாதிரி ஆரம்பிக்கிற ஒரு வியாதி தான் இந்த மாதிரி வந்து முத்தி உயிரை எடுக்கும் வியாதியாக மாறுகின்றது. ஸோ இது எப்படி மாறுது? முதல்ல ஜுரத்துலேருந்து ஆரம்பிக்கும். ஜுரம் அது எதனுடைய அறிகுறி என்றால் அந்த கிருமி உடம்பில் இரத்தத்தில் கலந்து விட்டது என்பதற்கான அறிகுறி. ஸோ அந்த மாதிரி கலந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அதோட மேனிஃபெஸ்டேஷன்ஸை வந்து அதை வந்து குழந்தை மேல் காட்ட ஆரம்பிக்கும். நிமோனியா என்று பார்த்தீர்களானால் ஜுரத்துடன் சேர்த்து அவங்களுக்கு இருமல், சளி இது இருக்கும். இது மட்டும் இருந்தால் வந்து அது நிமோனியா வந்து நம்ம ரொம்ப சீரியஸாக கன்சிடர் பண்ண மாட்டோம். பட் ஆனால் இது 3தோடு சேர்ந்து அவங்களுக்கு மூச்சு விடுறதுக்கான மூச்சு திணறல் ஏற்பட்டால், ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூச்சு விட்றாங்க, இல்லாட்டி வந்து செஸ்ட்டு வந்து தூக்கி போடுது, இந்த மாதிரிலாம் இருக்கும்போது அந்த இன்ஃபெக்ஷன்றது வந்து நுரையீரலை பாதித்து விட்டது என்பதற்கான அறிகுறிகளாக நாம் வந்து அதை கருத வேண்டும். ஸோ அது அந்த ரிஸ்க். அதே மாதிரி மூளை காய்ச்சல், வெறும் ஃபீவரில் ஆரம்பிக்கிற மூளை காய்ச்சல் அது பரவ அந்த குழந்தைங்களுக்கு வந்து வாந்திகள் ஏற்படும். அதாவது ரொம்ப தூரக்க வந்து வாந்தி எடுப்பாங்க. நார்மலாக கிட்டக்க தான் வாந்தி எடுக்கணும். மூளை காய்ச்சல் ஏற்பட்டால் தலையில் இருக்கும் அந்த மூளையின் ப்ரெஷர் அதிகமாகும். அதனால் வாந்திகள் தூரத்தில் எடுப்பாங்க. அவங்களுக்கு வந்து கை காலில் தளர்ச்சி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி அவங்களோட பிஹேவியர் மாறும். நம்ம ரொட்டீன் இது எந்த ஒரு இன்ஃபெக்ஷனாக இருந்தாலுமே அது சீரியஸ் ஆக குழந்தைகளின் பிஹேவியர் மாற்றங்கள் ஏற்படும். அதாவது ரொம்ப சோர்ந்து போயிடுவாங்க. அவங்க ரொட்டீனாக சாப்பிட்றத வந்து எடுத்துக்க மாட்டாங்க. அதே மாதிரி ஒரு மாதிரி இரிட்டபிளாக இருப்பாங்க. அதாவது என்ன சொல்லுவோன்னா அழுதுகிட்டே இருப்பாங்க, பிரச்சனை பண்ணிகிட்டே இருப்பாங்க, அந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பிஹேவியர் மாறும்போது நம்ம வந்து இவங்க வந்து நார்மலாக இல்லை, இந்த வியாதி வந்து ஏதோ பரவிட்டுருக்கு அப்படின்னு நம்ம யோசிக்கணும். ஸோ இந்த மாதிரி டயத்தில் வந்து அவங்க வந்து ஹெசிடேட் பண்ணாமல் ஒரு நல்ல இந்த அனைத்து வசதிகளும் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனையை சென்று அவர்கள் ஆலோசனையை மேற்கொள்ள வேண்டும். ஸோ இந்த மாதிரி இப்போ நீங்கள் சொன்னதுலேயே இந்த இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு விதமான தாக்கம் சொல்லலாம். இன்னொன்று மூளை காய்ச்சலும் ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பொதுவாக இந்த இன்ஃபெக்ஷன் ஏற்படும் போது ஒரு லைஃபே போகிற அளவுக்கான அந்த அளவுக்கு ஒரு சிவியாரிட்டி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? அதை ஒரு ஐசியூ மாதிரி இடத்துக்கு கொண்டு போனதுக்கு அப்புறமா நம்ம பண்ண வேண்டிய சிகிச்சை முறைகளும் என்னவா இருக்குது? அதாவது அவுட்கம்னு பார்த்தீங்கன்னா 2 விதமாக இருக்குது. ஒன்று வந்து உயிரை காப்பது, அதுதான் எல்லாருக்கும் முக்கியமான ஒரு அவுட்கம். இன்னொன்று வந்து குவாலிட்டி ஆஃப் லைஃப். ஒரு உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமானால் நீங்கள் சொல்கிற அந்த மூளை காய்ச்சலை எடுத்துக்கலாம். மூளை காய்ச்சல் என்பது மூளை பாதிக்கப்படுகின்ற ஒரு இன்ஃபெக்ஷன். மூளை பாதித்து விட்டால் அதுவும் வந்து ஸ்ட்ரோக் மாதிரி தான். ஒரு சிலருக்கு கை கால் இழப்பு ஏற்படலாம். ஒரு சிலருக்கு அறிவாற்றல் கொஞ்சம் வந்து நார்மலாக ஒரு இன்டெலிஜென்ட்டாக இருக்க மாட்டாங்க, கொஞ்சம் அறிவாற்றலுக்கான அந்த பிரச்சனைகள் ஏற்படலாம். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இப்போதைக்கு வந்து முதல்ல உயிரை காக்கிறதுல மட்டும்தான் வந்து எல்லாரும் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணியிருந்தாங்க. எப்படியாவது பண்ணி அந்த குழந்தையின் உயிரை காக்க வேண்டும். இப்பொழுது உயிரை காப்பதன் பிறகு
அந்த குழந்தையின் அறிவாற்றலை எவ்வாறு அதாவது அந்த இழப்பு ஏற்படுவதை எவ்வாறு குறைக்க முடியும், கை காலில் விளங்காமல் போகிறது அந்த இழப்புகளை எவ்வாறு குறைக்க முடியும், அவர்களது அறிவாற்றல் வந்து கம்மியாகாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்ய முடியும், அந்த மாதிரி வந்து விஞ்ஞானம் வந்து வளர்ந்து கொண்டிருக்கிறது. அதற்காக நவீன சிகிச்சை முறைகளும் வந்து விட்டன இந்த மூளை காய்ச்சல் சம்மந்தம். இதே மாதிரி எல்லாத்துக்குமே இருக்குது. வென்டிலேஷன் எடுத்திங்கன்னா முன்னாடி வந்து எல்லாத்துக்குமே வந்து டியூப்பு போட்டு வென்டிலேட் பண்ணிவிடுவோம். அதை நீங்கள் படத்துலலாம் கூட பார்க்கலாம், வாயில் ஒரு டியூப்பை போட்டு மெஷினில் போட்டுருவாங்க. இப்போ வந்து நான் இன்வேசிவ் வென்டிலேஷன், டியூப் போடாமலே முன்னாடி பெரியவங்களுக்கு மட்டும்தான் இருந்துச்சு. இப்போ அதே இது பிரத்யேகமாக குழந்தைகளுக்கும் வந்து அதை வந்து செலுத்த ஆரம்பிச்சிட்டோம். ஸோ டியூப் போடாமல் அவங்க வந்து அதாவது அதுக்குன்னு ஒரு சில வரைமுறைகள் இருக்குது, இண்டிகேஷன்ஸ் இருக்குது. அது ஃபிட் ஆச்சுன்னா டியூப் போடாமல் வெறும் மாஸ்க் மட்டும் வச்சு இதே மெஷினில் போட்டு வென்டிலேட் பண்ணுவோம். ஏன்னா இந்த மாதிரி பண்ணோன்னா அவங்களுக்கு வந்து இந்த வென்டிலேட்டர் மூலியமாக வருகின்ற அந்த ஆபத்துகள் கம்மி. ஸோ விஞ்ஞானம் வளர்கிறது, அதற்கேற்ற மாதிரி வந்து இந்த தீவிர சிகிச்சை பிரிவும் வளர்ந்து கொண்டிருக்கிறது. அதே மாதிரி அவங்க குழந்தைகளுக்கான அந்த உயிரை காப்பதன் பிறகு மற்ற இந்த குவாலிட்டி ஆஃப் லைஃப்பை வந்து அதை எவ்வாறு மெயின்டைன் பண்ணணும், எப்படி அது கம்மி ஆகாமல் வச்சுக்கிறதுன்றதுக்கும் இப்போதைக்கும் வந்து என்ன சொல்கிறது அந்த ப்ரோட்டோகால்ஸ் என்று கூறப்படும் விதிமுறைகள் இருக்கின்றன. இந்த மாதிரியான ஒரு தீவிர உயிர்கொல்லி நோய், இந்த 5 விதமான பாதிப்புகள் நீங்கள் சொன்னதெல்லாம் வந்து ஒருத்தர் அதுலேருந்து அவங்க லைஃப்பை நம்ம மீட்டு எடுத்துட்டோம் அப்படின்னு வரும்போது இந்த ரெக்கவரி பீரியட் திருப்பியும் அந்த பிரச்சனையிலேருந்து மீண்டு வந்ததுலேருந்து நார்மல்சிக்கு வரக்கூடிய காலகட்டம், கால அவகாசம் அப்படிங்கிறது எவ்வளோ தூரம் இருக்கும்? அந்த நேரத்தில் ஒரு பேரண்டல் கேர் எவ்வளோ முக்கியமாக இருக்குது? இது ஒரு நல்ல கேள்வி. அதாவது ஐசியூலேருந்து குழந்தை வெளியில் போயிடுச்சு, ஆனால் வந்து எவ்வளோ நாள் ஆகும் கம்ப்ளீட்டாக சரியாகிறதுக்கு? இது வந்து ஒரு வியாதிக்கும் வந்து வேறு ஒரு வியாதியும் வித்தியாசமானது. மூளை காய்ச்சல் என்று சொல்ல போனால் அது வந்து கொஞ்சம் ரொம்ப டைம் எடுக்கும். ஒரு சில குழந்தைங்களுக்கு வந்து 1 மாதம் 2 மாதம் ஏன் 6 மாதம் கூட எடுக்கலாம். நிமோனியா சொன்னீங்கன்னா அது வந்து இமீடியட்டான ஒரு இன்ஃபெக்ஷன். ஒன்ஸ் குழந்தை வெளில வந்தவொடனே ஒரு 2-3 வாரத்தில் வந்து அவங்க திருப்பியும் பேக் டு நார்மல்சி வந்து போய் ஆகணும். இதே இது வந்து மற்ற இந்த மலேரியா, டெங்கி காய்ச்சல் இதெல்லாம் வந்து இன்னும் சீக்கிரமாக அவங்க ரிக்கவரி ஆகிடுவாங்க. வித்தின் 3 to 4 days ஆஃப் ஐசியூ ஸ்டே அவங்க வந்து இம்ப்ரூவ் ஆகிடுவாங்க. ஸோ ஒரு வியாதிக்கும் வந்து இது டிஃப்ரெண்ட். முக்கியமாக வந்து இந்த லாங் டேர்ம் ரீஹாபிலிட்டேட்டிவ் மெஷர்ஸ் வந்து இந்த மூளை காய்ச்சல் இருக்கிற குழந்தைங்களுக்கு தான் தேவைப்படும். ஏன்னா அவங்க ஒன்ஸ் வந்து ஐசியூலேருந்து வெளில வரும்போது அவங்க கம்ப்ளீட்டாக நார்மலாக இருக்க மாட்டாங்க. ஒரு சில குழந்தைங்கள் வந்து பெட் ரிடனாக கூட இருப்பாங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் கூட இருக்கும். அவங்களுக்கு முக்கியமாக நம்ம செய்ய வேண்டியது ஒன்று நியூட்ரிஷன், அதாவது சத்துணவு நன்றாக அளிக்க வேண்டும். 2வது எக்ஸசைஸ், ஃபிசியோதெரப்பி. ஸோ ஃபிசியோதெரப்பி வந்து டெய்லி அவங்க பேரண்ட்ஸ் வந்து ஃபிசியோதெரபிஸ்ட்கிட்டேருந்து கற்றுண்டு அதை வந்து செய்யணும். 3வது இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து பெட் ரிடனாக இருக்கிறதுனால இந்த பெட் சோர்ஸ் ஏற்படும். அதனால் அவங்கள பொசிஷன் மாற்றி வைக்கணும். அதே மாதிரி அவங்களுக்கு வந்து அந்த சாஃப்டான அந்த பெட்ஸ் வந்து கொடுக்கணும். இந்த மாதிரியான ஒரு சில, ஏன்னா பெட் சோர்ஸ் வந்து சொல்லப்போனால் அந்த புண்கள் வந்து ஏற்படும். ஸோ இதெல்லாம் வந்து பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இது மூளை காய்ச்சல். சப்போஸ் குழந்தை நடக்க ஆரம்பிக்கிறது அப்படின்னா நம்ம வந்து அதை என்கரேஜ் பண்ணணும். அதுக்கும் ஃபிசியோதெரப்பி ரொம்ப அவசியம். அதை என்கரேஜ் பண்ணணும். அதே மாதிரி குழந்தைக்கு வந்து விதவிதமாக வந்து கலரில், அதாவது மல்டி சென்சரி ஸ்டிமுலேஷன் வாங்க பேச்சு கொடுத்துட்டே இருக்கணும். கலராக வந்து பொம்மைகள் யூஸ் பண்ணி அவங்கக்கிட்ட விளையாட்டு காட்டணும். இந்த மாதிரிலாம் பண்ணால் அவங்களுடைய பார்வையும் அவங்களுடைய ஹியரிங் கேப்பபிலிட்டியும் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது அதற்கான ரீஹாபிலிட்டேஷன். நிமோனியா நான் சொன்ன மாதிரி ஒன்ஸ் வென்டிலேட்டர்லேருந்து வெளில வந்ததுக்கப்புறம் வித்தின் 1 or 2 weeks அவங்க நார்மல் ஆகிடுவாங்க. மற்ற குழந்தைங்களுக்குலாம் இந்த நியூட்ரிஷன் மட்டும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதாவது ஒன்ஸ் ஐசியூலேருந்து வெளில வரும்போது அவங்களுக்கு நன்றாக சத்துணவு அளித்து அவங்க இழந்த போஷாக்கை மீட்டு, அதாவது அந்த வெயிட் கெயின் ஆன ஃபேஸில் வந்து அவங்க வந்து திருப்பி எடுத்துகிட்டு வரணும். ஸோ அதுதான் வந்து முக்கியம். ஓகே, இப்போது நம்ம அந்த வேக்சின்ஸ் பற்றி ஒரு அவேர்னஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஹாஸ்பிட்டல்லையே நம்மளுக்கு வந்து ஒரு அந்த லிஸ்ட்டை போட்டு கொடுத்துருவாங்க குழந்தை பிறந்த டைம்ல இருந்தே. அது வந்து பார்த்தா இப்போ நிறைய வேக்சின்ஸ் புதுசாக வர்றதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அதெல்லாம் கூட ஒரு டீனேஜ் வரைக்கும் கூட சில விஷயங்கள் தொடர்றதை பார்க்குறோம். இன் ஜென்ரல் எந்த ஸ்டேஜ் வரைக்கும் இதெல்லாம் அவசியமாக கண்டிப்பாக நம்ம பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்போம்? இது வந்து ஆக்சுவலாக முன்னாடி பார்த்தீங்கன்னா 5 வயதுக்கு கம்மியாக இருக்கிற குழந்தைங்களுக்கு மட்டும் போட்டிருந்தாங்க. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி டீனேஜ் அந்த மாதிரி குழந்தைங்களுக்கும் வேக்சினேஷன் போடுறது நல்லதுன்றாங்க. அதாவது விஞ்ஞானம் வளர நாங்களும் புதுசாக நிறையா கற்றுக்குறோம். முன்னாடி நம்ம என்ன நினச்சோம், 5 வயசு வரைக்கும் போட்டுட்டா ப்ரொடெக்ஷன் வந்து ஃபுல்லாக லைஃப் லாங் இருக்குன்றதை நினச்சிட்டு தான் நம்ம அதோட நிறுத்தினோம். இப்போ என்ன ஆச்சு, ஒரு சில வியாதிகள் குழந்தைகளை பிரத்யேகமாக
அஃபெக்ட் பண்ணுற அந்த வியாதிகள் வந்து இப்போ வந்து அடல்ட்ஸுக்கும் வந்து வர ஆரம்பிச்சிச்சு, பெரியவங்களுக்கும் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதை தவிர்க்கணுன்னா என்ன பண்ணுறது, சரி இன்னொரு வேக்சினேஷன் 10 வயசுலையும் 15 வயசுலையும் போடுவோம். அந்த மாதிரி எவால்வ் ஆனது தான். இந்த மாதிரி பண்ணதில் வந்து அவங்களுக்கு இந்த வியாதிகள்லாம் வர்றது கிடையாது. இன்னொன்று என்ன சொல்லப்போனால் அந்த கொக்கூன் இம்யூனிட்டி அப்படின்வாங்க. கொக்கூன்னா நமக்கு தெரியும், அந்த ஒரு சில்க் வார்ம் பண்ணுற மாதிரி. ஒரு குழந்தை இருக்குது வீட்டில், இந்த குழந்தைக்கு வியாதி வரக்கூடாது. அப்போனா அந்த குழந்தைய சுற்றி இருக்கிறவங்க எல்லாமே அதில் இம்யூனைஸ்டாக இருந்தாங்கன்னா அந்த குழந்தைக்கு வியாதி வராது. ஸோ இதுதான் கொக்கூன்னுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லேயும் இதெல்லாம் ஹெல்ப் பண்ணும். ஸோ நம்ம வேக்சின் ப்ரொலாங் பண்ண, அதாவது இந்த பூஸ்டர் டோசஸ் இப்போது இருக்கிற ஷெட்யூலெல்லாம் 10 வயசு 15 வயசுலாம் கூட கொடுக்குறாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த குழந்தைக்கு வந்து இமீடியட்டாக எந்த பாதிப்பும் வராது. ஒரு நியோனேட்லேயும் இமீடியட்டாக வேக்சின் நம்ம கொடுக்கறது கிடையாது. கொடுத்தாலுமே அதற்கான இம்யூனிட்டி வர்றதுக்கு சில மாதங்கள் எடுக்கும். அந்த மாதிரி டயத்தில் அடல்ட்ஸ் எல்லாருமே இம்யூனைஸ்டாக இருந்தாங்கன்னா அந்த குழந்தைக்கு அந்த வியாதி வராமல் இருக்கும். அப்புறம் ஒரு சில வேக்சின்ஸ் வந்து பிரத்யேகமாக அடல்ட்ஸில் வரக்கூடிய வியாதிகள். இப்போது ஃபீமேல்ஸ்ன்னு எடுத்திங்கன்னா இந்த கேன்சர் சர்விக்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கான வேக்சின்ஸ் வந்து அடோலசன்ட் ஏஜ்லேயும் வந்து கொடுப்போம். ஓகே. ஸோ இந்த மாதிரி வந்து எவல்யூஷன் பொறுத்து வேக்சின்கான அந்த டைம் பீரியட், அந்த இன்டர்வல்ஸ் எல்லாம் மாறுது. ஓகே. இப்போது நீங்கள் ஒரு பீடியாட்ரிஷனாக ஒரு கிரிட்டிக்கல் கேர் யூனிட்டில் இருக்கீங்க அப்படின்னு வரும்போது ஜென்ரல் மெடிசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு பிரச்சனைகள்லாம் இன்காமன் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது? என்ன மாதிரியான பிரச்சனைகள்? நோய்கள் அதாவது ரொம்ப காமனாக நம்ம பார்க்குறது வந்து ஓபிடி ப்ராக்டிஸில் சளி, இருமல். மோஸ்ட்லி அதை எடுத்துகிட்டு போனீங்கன்னா வீசிங் வரதுக்கான வாய்ப்புகள், இல்லாட்டி தொண்டை புண்ணு, அந்த டான்சிலைட்டிஸ் என்று கூறப்படும் தொண்டை புண்ணு இது வரும். ஒரு சில டைம் வந்து அவங்களுக்கு வந்து யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வரலாம். ஃபீமேல்ஸாக இருந்தால் அது வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ இதெல்லாம் தான் மோஸ்ட் காமனாக. அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி இந்த ட்ராபிக்கல் இன்ஃபெக்ஷன், டெங்கி, மலேரியா காய்ச்சல், இந்த மாதிரியான இன்ஃபெக்ஷன்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள். ரொட்டீனாக ஓபிடியில் வந்து இதெல்லாம் தான் பார்க்குறோம். ரொம்ப காமனாக பார்த்திங்கன்னா சளி, இருமல், அந்த வீசிங் பிரச்சனை. ஸோ இதுதான் காமனாக வருது. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நம்ம வந்து சளி, இருமல் மட்டும்தான் இருக்குது, நுரையீரலை பாதித்த மாதிரி நான் சொன்ன மாதிரி அந்த அறிகுறிகள் எதுவுமே இல்லை அப்படின்னா வெறும் நம்ம ஓபிடியில் வந்து டாக்டர்ஸ் எழுதி கொடுக்குற மருந்து சாப்பிட்டாலே அது குணமாகிடும். ஆனால் பேரண்ட்ஸ் வந்து இதை நோட் பண்ணிகிட்டே இருக்கணும், ஏதாவது இந்த அறிகுறிகள் தென்படுதா இல்லையா அப்படின்றது. ஏன்னா எந்த நோயுமே வந்து கீழே இறங்கலாம். பாக்டீரியாவுக்கு நமக்கு வந்து ஆன்டிபயோட்டிக் இருக்குது, வைரஸுக்கு வந்து ஆன்டிவைரல்ன்றது ஸ்பெசிஃபிக்காக எதுவுமே கிடையாது. இப்போ இன்ஃப்ளூயன்ஸா அந்த மாதிரி வைரஸ்னே எடுத்துக்கோங்க, ஸ்வைன் ஃப்ளூ, இதெல்லாம் வேக்சினேஷன் கொடுத்து ப்ரிவெண்ட் பண்ணலாம். ஆனால் வந்துடுச்சுன்னா அதுக்கான ஸ்பெசிஃபிக் ட்ரீட்மெண்ட் ஒரு சில இருக்குது, ஒசல்டாமெல்லாம் கொடுக்குறாங்க. பட் மற்ற வைரஸுக்கெல்லாம் அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக வந்து எதுவுமே கிடையாது. ஸோ அதனால் பெற்றோர்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இதை பார்க்க வேண்டும். அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து நுரையீரலை பாதித்திருக்கு அப்படின்ற அந்த அறிகுறிகள் தென்பட்டுச்சுன்னா அவங்க வந்து இம்மீடியட்டாக வந்து ஃபிசிஷியனை போய் பார்க்கணும். ஸோ இது பண்ணணும். ஓகே. இப்போது நோய்கள் அப்பாற்பட்டு இப்போ நம்ம ஒரு ஆக்சிடென்ட்ஸ் இதெல்லாம் கூட நம்ம பேசியிருக்கோம், அதுவும் கிரிட்டிக்கல் கேரில் தான் வருது அப்படின்னு. இப்போது சின்ன குழந்தைங்களுக்கு விபத்துக்கள் அப்படின்னு வரும்போது இதற்கான மருத்துவ சிகிச்சை வந்து பெரியவங்களுக்கு இருக்கிற அதே மாதிரி சிஸ்டமா இல்லை எப்படி இருக்குது சார்? சின்ன குழந்தைங்களுக்கு வந்து அதாவது ஆக்சிடென்ட்னு சொன்னீங்கன்னா அவங்களோட அந்த ஆக்சிடெண்ட் ஏற்பட்டதன் பிறகு எந்தெந்த உறுப்புகள் பாதிக்கப்படுகின்றன, எந்தெந்த எலும்பு முறிவுகள் ஏற்படுகின்றன, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். முக்கியமாக குழந்தைங்களுக்கு வந்து ஏற்படுற ஆக்சிடெண்ட்டுக்கு அப்புறம் வர பிரச்சனை வந்து ஹெட் இன்ஜுரி. ஏன்னா மோஸ்ட்லி குழந்தைங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட பாடியோட அவங்க ஹெட்டு வந்து கம்பேரிட்டிவ்லி பெருசாக இருக்கும். அதுதான் மோஸ்ட்டாக முன்னாடி போய் முட்டி ஹெட் இன்ஜுரி மாதிரி ஏற்படுத்தும். ஸோ மோஸ்ட் காமனாக வந்து ஹெட் இன்ஜுரி தான் பார்ப்போம். ஹெட் இன்ஜுரியிலே வந்து ரொம்ப சிவியராக போச்சுன்னா உள்ள ப்ளீடிங் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இம்மீடியட்டாக வந்து ஒரு ஸ்கேன் அதாவது குழந்தைங்களோட அந்த நினைவாற்றல் கம்மியாகிடுச்சுன்னா இம்மீடியட்டாக ஸ்கேன் எடுத்துகிட்டு நம்ம வந்து ப்ரொசீட் பண்ணுவோம். அது சிவியராக இருக்குன்றதுக்கான அறிகுறிகள் ஒன்று, குழந்தையோட அந்த நினைவாற்றல் கம்மியாகிடும், அதாவது பேசாமல் இருப்பாங்க, கோமாவில் போயிடுவாங்க, அந்த மாதிரி இருக்கும். ரெண்டாவது, நார்மலாக இருந்தாலும் அந்த வேக்சிங் அண்ட் வேனிங் சென்சோரியம்னுவாங்க. நார்மலாக இருப்பாங்க, திடீர்னு வந்து அவங்க வந்து ரொம்ப லெத்தார்ஜிக்காக போயிடுவாங்க, அதாவது எதுவுமே பேச மாட்டாங்க, லெத்தார்ஜிக்காக போயிடுவாங்க, திருப்பி நார்மலாக வராங்க, அந்த மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மூணாவது, அந்த லெத்தார்ஜினஸ் இருக்கும், ரொம்ப கோமாலையும் போகாமல் ரொம்ப இதுவும் இல்லாமல் ஒரு மாதிரி லெத்தார்ஜியாக இருப்பாங்க. அதே மாதிரி தலை இன்ஜுரி இடித்ததுக்கு இம்மீடியட்டாக வந்து மூக்குலேருந்தோ இல்லை காதுலேருந்தோ ரத்தம் ஏற்பட்டால், இல்லை மூக்குலேருந்து அந்த தலையில் இருக்கும் அந்த சிஎஸ்எஃப் என்று சொல்லக்கூடிய அந்த நீர் மூக்கு வழியாக வெளியில் வந்துச்சுன்னா, இல்லாட்டி வந்து அவங்க அதாவது விசிபிளாக ஒரு ஃப்ராக்சர்
தலையில் அடிபட்டதுக்கப்புறம் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நம்ம இம்மீடியட்டாக வந்து ஸ்கேன் எடுத்து ஐசியூவில் அட்மிட் பண்ணி அப்சர்வ் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணுறது அவசியமாகிறது. ஓகே. பொதுவாகவே ஒரு ஐசியூக்குள்ளே போயிட்டோ இல்லை ஒரு சர்ஜரி அந்த மாதிரியான விஷயங்களுக்கு அப்புறம் நம்ம வெளியே வரோம்னா அந்த ஸ்டேஜில் வந்து சில விஷயங்கள் வந்து இது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு ஒரு பெரிய சர்ஜரிக்கு அப்புறம் நியூரோ சம்பந்தமான ஒரு பக்க விளைவுகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒரு கார்டியோ சர்ஜரி ஃபார் எக்ஸாம்பிள் போனோம்னா இந்த மாதிரியான ஒரு சைட் எஃபெக்ட்ஸ் இட்ஸ் காமன் அப்படின்னு நம்ம சொல்கிறது பார்க்குறோம். இப்போ இந்த மாதிரியான ஒரு டேஞ்சரஸ் நோய்கள் வியாதிகள் வருது அப்படின்னும் போது அதை முடிச்சுட்டு ரெக்கவரின்ற ஸ்டேஜில் நீங்களே சொன்னீங்க சில விஷயங்கள் பாதிப்பு ஏற்படுது. காமனாக இந்த பாதிப்புகள் வந்து அவங்களோட எதிர்காலத்தை அஃபெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கும் இல்லைங்களா? கண்டிப்பாக. அதாவது ஒரு கார்டியாக் சர்ஜரி போனீங்கன்னா கார்டியாக் சர்ஜரியில் என்ன பண்ணுறோன்னா இதயத்தை வந்து பைபாஸ் சர்ஜரி பண்ணோன்னா இதயம் துடிக்கிறத நிறுத்திட்டு அதை மெஷினில் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து சர்ஜரி நடக்கும். அதாவது மெஷினில் கொடுக்குறது ஒரு செயற்கை கருவி, நார்மலாக ஹார்ட் பம்ப் பண்ணுற மாதிரி இருக்காது. ஸோ அதனால் மூளைகளில் பாதிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உள்ளது. அதற்காக வந்து அந்த சர்ஜரி பண்ணும்போது பல மெஷர்ஸ் எடுப்பாங்க. முடிந்த அளவுக்கு வந்து இந்த பாதிப்புகளை வந்து கம்மியாக வைப்பதற்காக பல மெஷர்ஸ் எடுக்கிறாங்க. அதையும் மீறி பாதிப்புகள் ஏற்பட்டால் இம்மீடியட்டாக வந்து அது நமக்கு தெரியாது. ஒரு சில டைம் தெரியும், ஒரு சில டைம் தெரியாது. குழந்தை வளர வளர, ஏன்னா யூஸ்வலாக கார்டியக் சர்ஜரி ரொம்ப யங் ஏஜ்லேயே பண்ணிவிடுவாங்க. 2 வயது 3 வயது 1 வயது அப்படியே பண்ணிவிடுவாங்க. ஸோ குழந்தை வளர வளர தான் அது நமக்கு தெரிய வரும். அது வந்து ஆப்ரேட் பண்ணுற சர்ஜன் அந்த இன்ட்ரா ஆப்ரேட்டிவ் ரூமில் வந்து நமக்கு தெரிய வரும் ஏதாவது பாதிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு. ஸோ அந்த மாதிரி நம்ம சஸ்பெக்ட் பண்ணோன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக குழந்தைய ஃபாலோ அப்பில் வச்சுட்டு அது சீக்கிரமாக நம்ம எல்லாத்தையும் ஐடென்டிஃபை பண்ணி அதற்கான ரீஹேபிலிட்டேட்டிவ் மெஷர்ஸ் ஸ்டார்ட் பண்ணோன்னா அந்த அந்த ஏற்படக்கூடிய அந்த குறைபாடுகள் வந்து குறைக்கலாம். அந்த மாதிரி பண்ணலாம் நம்ம. ஆனால் வாய்ப்புகள் இருக்குது, வாய்ப்புகள் இருக்குது எல்லாத்துலேயுமே வாய்ப்புகள் இருக்கின்றன. அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா ரிஸ்க் பெனிஃபிட் தான் பார்க்கணும். சர்ஜரி பண்ணாமல் போனால் உயிருக்கு ஆபத்து, சர்ஜரி செய்தால் உயிர் காக்கப்படும். இந்த பாதிப்புகள் இருக்கின்றன. ஆனாலும் இந்த பாதிப்பை எவ்வாறு குறைக்க வேண்டும் என்பதை தான் நம்ம ட்ரை பண்ணணும். நிச்சயமாக சார். குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை நிபுணர் அப்படிங்கிற முறையில் இந்த துறையே கொஞ்சம் புதுமையாக இருக்குது. குழந்தை மருத்துவர் அப்படின்ற ஒரு பிரான்ச்சை நம்ம பார்த்துருக்கோம். பொதுவாக குழந்தைங்களுக்கான எல்லா பிரச்சனைகளையும் ஒரு மருத்துவரை நம்ம அணுகிறோம். அப்படிங்கிறத தாண்டி இன்றைக்கி இருக்கிற மருத்துவ வளர்ச்சி காரணமாக குழந்தைகளுக்கான பிரத்யேக தீவிர சிகிச்சை பிரிவு அப்படின்ற ஒரு அமைப்பு உருவான விதம், அந்த இடத்துல வந்து குழந்தைங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு சிகிச்சைகள் கொடுக்கப்படுது, இதையெல்லாம் தனியாக ஒரு பிரிவு உருவாக்குனதே அவங்களோட உயிரை காப்பாற்றுறதுக்கும் அதுக்கப்புறம் வாழ்கிற வாழ்க்கையை ரொம்ப தரமான ஒரு வளமான வாழ்க்கை வாழ்கிறதுக்கு எவ்வளோ தூரம் பயனுள்ளதாக ஏற்படுத்தி கொடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்படிப்பட்ட ஒரு துறையே உருவாயிருக்கு. அப்படின்னும் போது ஜென்ரலாக இன்றைக்கி குழந்தைகளை தாக்கக்கூடிய நோய்கள் என்ன, அது வரும்போது நம்ம வராமல் தடுக்கணும்னா என்ன பண்ணோம், வரும்போது ஒரு மருத்துவரை இந்த மாதிரியான ஒரு மருத்துவமனைகளை நம்ம தேடி போக வேண்டிய அவசியம் என்ன, எப்படி இந்த சிகிச்சைகள்லாம் நடக்குது, இப்படி பல விஷயங்களை எங்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்துட்டதுக்கு நன்றி. நன்றி. இலக்கிய தேடல்கள், வரலாற்று சான்றுகள், இவைகளிலிருந்து நாம் அறிந்திராத பல அரிய தகவல்களை நம் சிந்தனைக்கு உரமூட்ட வருகிறார் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள். நம் வீடியோலை வாணிச்சின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் வணக்கம். அண்மையில் திருச்சியில் நடைபெற்ற ஒரு சமூக கருத்தரங்கில் பசி பற்றிய சில செய்திகளை பகிர்ந்து கொள்ளுகிற வாய்ப்பு கிடைத்தது. பசியை ஒரு பிணியாகவே தமிழ் சமூகம் பார்த்திருக்கிறது. பசிப்பிணி என்னும் சொல் மணிமேகலையில் புறநானூற்றில் இடம்பெற்றிருப்பதை நாம் பார்க்கிறோம். பாரடங்கலும் பசிப்பிணி அருக என்கிறது மணிமேகலை. இது ஒரு மிக உயர்ந்த சிந்தனை என்று சொல்ல வேண்டும். பசியற்று மனிதர்கள் வாழ வேண்டும். வெறும் சோற்றுக்கு பஞ்சம் வந்து விடக்கூடாது. அப்படி வந்தால் பசியால் வாடுவதென்பது ஒரு மிகப்பெரிய நோயால் வாடுவதை விட கொடூரமானது. எனவே அந்த பசி பிணி அற வேண்டும். எங்கெல்லாம் அற வேண்டும் என்றால் தமிழகத்தின் எல்லைகளில் எந்த இடத்திலும் பசி இருக்கக்கூடாது என்று மணிமேகலை சொல்லவில்லை. அதனிலும் மிக விரிந்த பார்வையோடு பார் அடங்கலும் பசிப்பிணி அருக என்றுதான் மணிமேகலை கூறுகிறது. உலகம் முழுவதும் பசித்த வயிறோடு எவரும் இருக்கக்கூடாது. பார் முழுவதும் பசி அற வேண்டும் என்று பார்த்த ஒரு பெரிய பண்பாடு, உலகு தழுவிய பார்வை நம்மிடத்திலே இருந்திருக்கிறது. இதே மாதிரி ஒரு சொல் புறநானூற்றிலும் இடம்பெற்றிருக்கிறது. பண்ணன் என்கிற ஒரு வள்ளலை நோக்கி
அந்த கொடை பெறுவதற்காக செல்லுகிறவர்கள் ஒருவர் இன்னொருவரை பார்த்து கேட்கிற அந்த பாடல் வரியை ஆய் அண்டிரன் அதனை எழுதியிருக்கிறார். அந்த வரி இப்படி சொல்லுகிறது: பசிப்பிணி மருத்துவன் இல்லம் அணித்தோ சேய்த்தோ கூறுமின் எமக்கே என்று அந்த புறநானூற்று பாடல் நமக்கு பேசுகிறது. அதாவது பசி என்கிற இந்த நோயை தீர்த்து வைக்கிற மருத்துவனினுடைய வீடு பக்கத்தில் இருக்கிறதா அல்லது மிக தொலைவாக இருக்கிறதா என்று ஒருவன் இன்னொருவனை பார்த்து கேட்கிற அந்த கேள்வி. எனவே பசியை நோயாகவும் அதனை தீர்த்து வைக்கிற வள்ளலை மருத்துவராகவும் பார்க்கிற இந்த பார்வையை நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து தமிழ் இலக்கியங்களில் பல இடங்களிலும் இந்த பசி பற்றிய செய்திகள் இடம்பெற்றிருக்கின்றன. சங்ககால புலவர்கள் அவர்களின் வறுமையை வெளிப்படுத்துகிற போதெல்லாம் பசி எத்தனை கொடுமையானதாக இருந்திருக்கிறது என்பதை நம்மால் அறிய முடிகிறது. அதுவும் திருவும் அறிவும் வேறு வேறாக பிரிந்து கிடந்திருப்பதையும் நாம் அறிகிறோம். அறிவுடையவர்கள் வறுமையிலும் அல்லது அறிவில்லாதவர்கள் செல்வ செழிப்பிலும் இருந்திருக்கிற கட்டமாகவும் பல நேரங்கள் இருந்திருக்கின்றன. எனவே தான் பாரதியார் தன் பாட்டில் மிக கவனமாக ஒன்றை சொல்லுகிறார்: வயிற்றுக்கு சோறிடல் வேண்டும் இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம். முதலில் அதுதான் அடிப்படை. அதற்கு அடுத்தது தான் கல்வி கூட. வயிற்றுக்கு சோறிடல் வேண்டும் இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம், பயிற்றி பல கல்வி தந்து இந்த பாறை உயர்த்திட வேண்டும் என்று முதலில் உணவு, பிறகு படிப்பு. எவனுக்கு வயிறு நிறைந்திருக்கிறதோ அவன்தான் இந்த படிப்பையே உள்வாங்கிக் கொள்ள கூடியவனாக இருப்பான். எனவே முதலில் பசியை அடக்குங்கள், பிறகு கல்வியை கொடுங்கள் என்று பாரதி சொல்லுகிறார். பாரதியினுடைய பாடல்களில் பல இடங்களில் இந்த பசி பற்றிய செய்தி இருக்கிறது. சொல்ல கொதிக்குதடா நெஞ்சம் வெறும் சோற்றுக்கோ வந்தது இந்த பஞ்சம் என்று பாரதி கேட்கிற போது மற்ற எதற்கு வேண்டுமானாலும் பஞ்சம் வரலாம். நமக்கு ஒரு பெரிய வீடு இல்லை அல்லது செல்வதற்கு மகிழுந்து இல்லை என்றால் அதனை நாம் வறுமை என்று சொல்ல முடியாது. வாய்ப்பு வசதிகள் குறைவாக இருப்பது வேறு. வறுமை என்றால் உண்பதற்கு உணவும் உடுத்துவதற்கு உடையும் கூட வாய்க்காமல் போகுமானால் அதுதான் மிகப்பெரிய வறுமை. சொல்ல கொதிக்குதடா நெஞ்சம் வெறும் சோற்றுக்கோ வந்தது இந்த பஞ்சம் என்று கேட்கிற பாரதி இன்னொரு இடத்தில் இன்னொரு செய்தியை அழுத்தமாக பதிவு செய்கிறார். அதாவது இவர்கள் கஞ்சி குடிப்பதற்கு இயலார், அது கூட பெரிய கொடுமை இல்லை. கஞ்சி குடிப்பதற்கு இயலார், அதன் காரணம் இவை எனும் அறிவும் இலார் என்று சொல்லுகிறார். எதனால் தங்களுக்கு உணவில்லை? ஏன் இந்த சமூகத்திலே சிலர் மிகப்பெரிய பணக்காரர்களாகவும் பலர் மிகப்பெரிய ஏழைகளாகவும் இருப்பதற்கு என்ன காரணம் என்கிற அந்த காரணத்தையும் கூட அறியாதவர்களாக இந்த பசியிலே துடித்து கொண்டிருக்கிறவர்களாகத்தான் இந்த நாட்டில் மக்கள் இருக்கிறார்கள் என்று 1920க்கு முன்பே பாரதி பாடி வைத்த அந்த பாடல் வரிகள் இன்னமும் நாட்டில் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. சொல்ல கொதிக்குதடா நெஞ்சம் வெறும் சோற்றுக்குத்தான் வந்தது இந்த பஞ்சம் என்கிற நிலை இப்போதும் அப்படித்தான் பல இடங்களில் இருக்கிறது. வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவர்களின் எண்ணிக்கை நம்முடைய நாட்டுக்கு இன்றைக்கும் பெருமை சேர்ப்பதாக இல்லை. எனவே பசியை அடக்காமல் வேறு எந்த ஒரு பணியை செய்தும் பயனில்லை. ஆகையினாலே தான் ஈழத்திலே இருக்கிற தமிழ் மக்கள் இன்றைக்கும் சாப்பிட்டீர்களா என்று கேட்காமல் பசியாறினீர்களா என்று தான் கேட்கிறார்கள். பசியால் இழைத்தே வீடுதோறும் இறந்தும் பசியனாது அயர்ந்த வெற்றரை கண்டுடம் பதைத்தேன் என்று வள்ளலார் எழுதுகிறார். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்னும் பாட்டினுடைய அடுத்த வரி இப்படி வருகிறது: பசியினால் இழைத்து வீடுதோறும் இறந்து அப்போதும் பசி தீராமல் அயர்ந்து போயிருக்கிற அந்த மக்களை பார்த்து உடம் பதைத்தேன் என்று வள்ளலார் எழுதுகிறார். பாரதிதாசனும் பசியை பற்றி எழுதுகிற போது வேறு ஒரு தளத்தில் இன்னொன்றை பாடுகிற நேரத்தில் கைம்பெண் மறுமணம் பற்றி பாடுகிற போது பாடாத தேனீக்கள் உலவா தென்றல் பசியாத நல்வயிறு பார்த்ததுண்டோ என்று பாரதிதாசன் கேட்கிறார். உண்மையில் ஒரு வயிறு பசிக்காமல் இருந்தால் அது நல்ல வயிறு இல்லை. 4 நாட்களாக பசி இல்லை என்றால் நாம் உடனடியாக மருத்துவரிடத்திலே போகிறோம். எனவே இப்படி பசி பற்றிய பல செய்திகள் இருக்கின்றன. ஒரு குறிப்பான கேள்வி இருக்கிறது: வயிற்றுக்கு சோறு பிறகுதான் பயிற்றி பல கல்வி தருவது என்று பாரதியார் சொல்ல, செவிக்கு உணவு இல்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும் என்று வள்ளுவர் சொல்கிறாரே. முதலில் உணவு பிறகு கல்வி என்கிறான் பாரதி.
முதலில் அறிவு, அது இல்லாத போது உணவு என்கிறார் வள்ளுவர். எது சரி என்று நமக்கு ஒரு வினா எழலாம். பசியை அடக்கினால்தான் வேறு எதுவும் நடக்கும். ஆனாலும் வள்ளுவர் அப்படி சொல்லுவதற்கு காரணம் இருக்கிறது. அறிவு தாகம்தான் நமக்கு கூடுதலாக இருக்க வேண்டும், பசி பொறுக்க வேண்டும் என்று வள்ளுவர் சொல்லுகிறார். முதலில் அறிவு பிறகு உணவு என்று வள்ளுவன் சொல்லுவது லட்சிய பார்வை. முதலில் உணவு பிறகு அறிவு என்று பாரதி சொல்லுவது நடைமுறை பார்வை. நாம் கற்று தேர்ந்த பல அரிய விஷயங்களை காட்டிலும் நாம் கற்றும் அறிந்திராத பல அரிய தகவல்களை நமக்கு விளக்க வருகிறார் டாக்டர் கார்த்திகேயன் அவர்கள். நம் விடியலை நிகழ்ச்சி நிறைவு பகுதியாக வரவேற்பது கற்றலும் கற்பித்தலும். சென்ற வாரம் பேசுகிறப்ப நான் சொன்னேன், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பின்புலம் இருக்குது, ஒவ்வொருத்தரும் இன்னொருத்தருக்கிட்ட மாறுபடுறோம். இந்த ஒரு உளவியல் உண்மை இல்லாமல் தெரிஞ்சுக்காமல் நிர்வாகம் பண்ணுறப்ப எல்லாரையும் ஒரே மாதிரி நிர்வாகம் செய்வதனால் வரக்கூடிய சிக்கல்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி பேசணும். ஆரம்பம் எப்பவும் போல் எங்கே ஆரம்பிக்கும், கல்வியிலேருந்து ஆரம்பிச்சிருக்கோம். எல்லா இடத்துலையும் பள்ளிக்கூடத்தில் அடிக்கடி சொல்கிறது என்னென்னா, ஆசிரியர்கள் தொடர்ந்து செய்கிறது என்னென்னா, அவனால் முடிஞ்ச உன்னாலே முடியல, அவள் பண்ணுற நீ ஏன் பண்ணுற, அவளால் முடிஞ்சு உன்னாலே ஏன் பண்ண முடியல, ஒரே மாதிரி தான் நான் 2 பேருக்கு சொல்லி கொடுத்தேன். அந்த குழந்தை திருப்பி கேட்க முடியாது. அந்த ஒரு ஆசிரியர் மாதிரி நீங்கள் இல்லைன்னு கேட்க முடியாது. அதுதான் உண்மை. அப்போது நம்மளுடைய பின்புலத்தை பார்க்காம சொல்லிக் கொடுக்கக்கூடியது கிட்டத்தட்ட ஒரு ஜடப்பொருளாக நம்ம அவங்கள நினைக்க ஆரம்பித்தோம். அதுதான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் போன வாரம் உங்களுக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான நம்பிக்கைகளின் அடிப்படையிலிருந்து வந்திருக்கோம். உண்மை. வெவ்வேறு விதமான உணவு சாப்பிட்ருக்கோம், வெவ்வேறு விதமான குடும்ப சூழ்நிலையிலேருந்து வந்திருக்கோம். உடல் உரம் எல்லாமே மாறுபட்டது. ஒரு 50 குழந்தைகளை ஒரு இடத்துல கொண்டாந்து வைக்கிறோன்னா அந்த 50 குழந்தைகளும் ஒரு பிளாக் மோல்டு மாதிரி ஒரே மாதிரி மோல்டு கிடையாது. ஒரு குழந்தை, நம்ம குழந்தைகிட்ட ஒரு சின்ன மாற்றம் கொண்டு வரணுன்னா ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு நம்ம சிரமப்படுறோம். அப்போ ஒரே நேரத்தில் 50 பேர்கிட்ட ஒரு மாற்றங்களை கொண்டு வரணும்னு நினைக்கிறதே நிர்வாகம் தான் செய்கிறோங்க, உறவு முறை இல்லைங்க. உறவு முறைன்னு வந்தால் என்ன செய்யணுன்னா அவரோட பின்புலத்தை சற்று ஆராயணும். ஒரு குழந்தைக்கு ஒரு சிரமம் இருக்குது அப்படின்னா ஏன் அந்த சிரமம், எதனால் வந்த சிரமம் அது? போன வாரம் சொல்லிகிட்டு இருந்தேன், சில வீடுகளில் பார்த்திங்கன்னா எல்லோரும் நல்லா பேசுவாங்க. சில இதுலேயும் நீங்கள் சாதிகளில் கூட பார்க்கலாம், நல்லா பேசுவாங்க, ஒருத்தர் பேர் சொல்லி கூப்பிட்டுப்பாங்க, ரொம்ப இதுவாக அந்யோன்யமாக இருக்கும், ரொம்ப ஆரவாரமாக பேசக்கூடியது. சில பேர் ரொம்ப உள்ளார்ந்து இருக்கும். இந்த உள்ளார்ந்து இருக்கக்கூடிய இடங்கள் அதிகமாக பேச மாட்டாங்க, செய்பவர்களாக இருப்பாங்க, இந்த டூவர்ஸாக இருப்பாங்க. அவங்க எப்போவுமே கைகளினால் வேலை செய்பவர்களுக்கு வாய் குறைவாகவும், வாயில் வேலை செய்கிறவங்களுக்கு கை கொஞ்சம் கம்மியாகவும் இருக்கும். எல்லா இடங்கள்லையுமே அதுதான். அது நம்ம என்ன செய்வோம், இப்போ இன்றைக்கி என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, 2 பேரும் ஒரே தராசில் வைக்கிறோம். இன்டர்வியூக்கு வரப்போ ஏன் இந்த பையன் ஒன்றுமே வாயை திறக்க மாட்டேங்கிறான், வாயை திறக்கிற பையன் கையில் வேலை செய்வானான்னு தெரியாத நாளைக்கு. ஆனால் நம்மளுடைய தராசு எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, எல்லாரையும் ஒரே மாதிரி ஆங்கிலம் நல்லா பேசணும், ஒரே மாதிரி சிரிக்கணும், ஒரே அந்த எல்லா இடத்துலையும் வரக்கூடிய விஷயம் இந்த ஒரே மாதிரி தன்மைன்னு. முதல்ல என்ன புரிஞ்சுக்கணுன்னா, நம்ம எல்லாம் ஒரே மாதிரி இடத்துலேருந்து வரல. இந்தியா மாதிரி ஒரு நாடு, நம்முடைய முக்கியமான அம்சம் இந்த ஒரு இதுதான். என்ன கேட்டால் வேறுபாடுகள், இத்தனை வேறுபாடுகள், இவ்வளவு மதங்கள், இவ்வளவு இனங்கள், உணவு வகைகள், நம்முடைய நம்பிக்கைகள் இவ்வளவு இருக்குங்கிறப்ப இது எல்லாத்தையும் தாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் நம்முடைய இந்தியாவோட இறையாண்மைங்கிறது. இன்றைக்கி என்ன சொல்கிறாங்கன்னா, உலகத்தில் இருக்கிறதுலையே வச்சு குளோபல் மேனேஜர்ஸ்னு சொல்கிறாங்க. உலகளாவியே இருக்கக்கூடிய பன்னாட்டு மேலாளர்கள் எங்கிருந்து வருவார்கள்னு பார்க்குறப்போ அவங்க சொல்கிறது இந்தியாவை தான் சொல்கிறாங்க. காரணம் என்னென்னு கேட்டால், இந்தியாவுடைய அடிப்படையான பலம் எதுனா இதுதான், அந்த பன்முகத்தன்மை, அதாவது டைவர்சிட்டின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதுதான். அதை நம்ம அதை கொஞ்சம் கொஞ்சமாக நீக்க ஆரம்பிச்சிட்டோன்னா நம்முடைய கல்வி முறை கிட்டத்தட்ட என்ன ஆகும்னா அது எல்லாத்தையும் மட்டுப்படுத்திடும். எல்லாரையும் ஒரே மாதிரி ஆக்கிக்கிட்டு இருக்கோம். எல்லாத்தையும் ஒரே மாதிரி ஆக்கிக்கிட்டால் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய இது பன்முகத்தன்மை போயிடும். இன்றைக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, எல்லாருக்கிட்டையும் உட்காந்து பேச முடியும் நம்மளை சகஜமாக. ஒரு 6 மொழி 7 மொழி நம்மளை சுற்றி காதில் வாங்குகிறோம். அமெரிக்கா போன்ற நாட்டில் வளர்கிற குழந்தைக்கு ஒரே மொழி தான் நம்மளுக்கு. அதுவும் இதில் பெங்களூர்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 5 மொழி சாதாரணமாக காதில் விழும். நம்ம ஊர்லேயும் 3 மொழி சாதாரணமாக காதில் விழும். அப்போ என்னென்னா, பலவிதமான உணவு பழக்கங்கள்,
பலவிதமான மொழிகள், இதையெல்லாம் கையாளக்கூடிய விஷயங்கள், இந்த மாதிரியான விஷயம் வேறுபாடுகளை கையாளக்கூடிய ஒரு பக்குவம் நம்மளோட குழந்தைங்களுக்கு இருக்குது. அதை முழுமையாக நீக்கி ஒரே உணவு, ஒரே சிந்தனை, ஒரே மொழி, ஒரே பாடம், நீங்கள் செய்கிற வேலை ஒரே வேலைன்னு செய்கிறது நம்ம அவங்களுடைய திறன்களுக்கு செய்யக்கூடிய மோசடி. அதனால தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய அடிப்படையான நுண்ணறிவு திறன்கள் நிறையா நம்ம எழுந்துக்கிட்டே வரோம். கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா கைமுறுக்கு சுற்றுறதுங்கிறது யாருக்கும் தெரியாமல் போகுது. இப்போவே இல்லை. சமையலில் நிறைய விஷயங்கள் இழந்துட்டோம். வீடுகள் நிறைய விஷயங்கள் ஒன்று வேணாம், நம்ம இதுவே கணக்கு போடுறது. இந்தியர்கள்கிட்ட ரொம்ப எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயம் கணக்கு போடுறது. கணக்கு போடுற திறனை இழந்துட்டோம். எப்போனா அது கால்குலேட்டர் வந்தோடனையும். முன்னே எல்லாருக்கும் வழி தெரியும். அது இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 60 வயசு ஆளை கேட்டிங்கன்னா அழகாக வழி சொல்லுவார், எப்படி போய் எப்படின்னு. ஆனால் இன்றைக்கி இருக்கிற பசங்களுக்கு ஜிபிஎஸ் வந்துடுச்சு. அதனால் அவங்களுக்கு வழி சொல்ல தெரியாது. ஸோ ஒரு பக்கம் விஞ்ஞானம் தொழில்நுட்பத்தால் இருக்கிற திறன்களை நம்ம இழந்துட்டுருக்கோம். இன்னொரு பக்கம் கிட்டத்தட்ட ஒரு தட்டையான கல்வி, எல்லோரும் தட்டை ஃப்ளாட்டாக ஒரு எஜுகேஷனை கொடுத்துட்டு இவங்க எல்லாம் என்ன பண்ண போகிறாங்கன்னா ஒரே மாதிரி வேலை செய்ய போகிறாங்க. இன்னொன்று வந்துருச்சு இப்போது. எல்லாருடைய சிந்தனை என்னென்னு கேட்டிங்கன்னா எதுக்காக படிக்கிறோம் அப்படின்னா வேலைக்கு. அப்போ என்ன பண்ணணும், எந்த படிப்பு நல்ல படிப்புனா வேலை வாங்கி தரக்கூடிய படிப்பு நல்ல படிப்புன்னு ஆயிடுச்சு. படிப்புங்கிறது வாழ்க்கைக்கு, தன்னை மேம்படுத்தி கொள்வதற்கு, வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையும் நல்லா இருக்கிறதுக்கு, சமாளிக்கிறதுங்கிறதெல்லாம் போக வேலை வாங்கி தரக்கூடிய விஷயம். வேலை வாழ்க்கைன்னு ஒரு அங்கம். ஆனால் வேலையே வாழ்க்கை கிடையாது. அப்போ என்ன ஆகிடுதுன்னா எது படித்தாலும் கடைசியில் அந்த கடைசி இடத்துல வேலை எங்கே நல்லா கிடைக்குதோ அதற்கு கொண்டு செல்லக்கூடிய வழிகள் எல்லாம் சிறந்தவை அப்படின்னு ஒரு தவறான பாடம் இன்றைக்கி வந்துடுச்சு. பல நேரங்களில் எல்லாரும் கஷ்டப்படுறது என்னென்னா அதுக்கப்புறம் உள்ளே போனதுக்கப்புறம் அந்த வேலை தனக்கானது இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறமா திரும்பி அவங்களால வர முடியறதில்லை. இன்றைக்கி 25 வயசில் இருக்கக்கூடிய பல இளைஞர்களின் மிகப்பெரிய உளவியல் சிக்கல் என்னென்னா எல்லாருக்குமான ஒரு கல்வின்னு ஆயிடுச்சு இன்றைக்கி. அந்த மாதிரி எல்லாருக்குமான ஒரு கல்வியாக இருக்கக்கூடிய ஒரு இன்ஜினியரிங்கை முடிச்சுக்கிட்டு இல்லை பாதியில் மாட்டிக்கிட்டு இதில் நான் இதை நினச்சி வரல, இல்லை அதுக்கப்புறம் முடிச்சு நீங்கள் ஏதோ ஒரு இதில் சேர்ந்துட்டு வேலைக்கு சேர்ந்துட்டு இந்த வேலை எனக்கு வேண்டாம், எனக்கு வேறு வேலை வேணும் அப்படின்னு கேட்கக்கூடியவர்கள் நிறைய இருக்காங்க. ஏன்னா அடிப்படையில் எங்கேயோ அவங்கள நம்ம தவற விட்டுட்டோம். அவர்களுடைய திறன்கள் என்னங்கிறத பார்க்காம விட்டுட்டோம். அவர்கள் எது இயல்பாக நல்லா வரும் அப்படிங்கிறத நம்ம விட்டுட்டோம். இன்றைக்கு இன்னொரு விஷயம் சாதி இல்லை அப்படின்னு சொல்லி சாதியை முழுமையாக வச்சுக்கிட்டு இருக்கோம். சாதி இல்லாமல் இல்லை, சாதி இருக்குது. சாதி பண்புகள் இருக்குது, சாதி வேறுபாடுகள் இருக்குது, எல்லாமே இருக்குது. அடக்குமுறை சில இடங்களில் குறைஞ்சிருக்கு, வாய்ப்புகள் சில இடங்களில் கூடியிருக்கு. ஆனால் அடிப்படையாக சாதி இருக்குது, அந்த சாதியினுடைய பண்புகள் இருக்குது. ஆய்வு செஞ்சு பார்த்தா உங்களுக்கே தெரியும். அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா அவர்களுக்கு இயல்பாக வரக்கூடிய விஷயங்களையும் அழிச்சிடுறோம். அவர்களையும் எல்லாரையும் ஒரே மாதிரின்னு சொல்கிறோம், எல்லாரையும் ஒரே மாதிரின்னு கொண்டாந்துட்டு அவர்களுக்கான திறன்களை வளர்க்கவும் தவறிடுறோம். முக்கியமான விஷயம், ஆசிரியர்களுக்கு சமூக உளவியல் அவசியம் தெரிய வேண்டும். விஞ்ஞானம் சொல்லிக் கொடுத்தாலும் சரி, கணிதம் சொல்லிக் கொடுத்தாலும் சரி, நீங்கள் ஒரு சின்ன குழந்தைகிட்ட நீங்கள் பேசுகிறீங்கன்னா கொஞ்சமாவது உளவியல் தெரிய வேண்டிய அவசியம் இன்றைக்கி எல்லா ஆசிரியருக்கும் இருக்குது. தொடர்ந்து பேசுவோம் இதை பற்றி அடுத்த வாரம்.